काषाय शोभि कमनीय शिखानिवेशं दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये समिमं उल्लसद्ऊर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु इति राधिते सूर्ममाग्र्ये பத்மமெனத்திகள் பைங்கடலுண்டன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னடகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவலிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணடகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனனசிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவடகியன் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே. சுவாமி எம்பெருமானார் சரணாகதி சாஸ்திரத்துக்காகவே ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். கத்தத்ரயம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம். அந்த கிரந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே கத்தத்ரயம் சரணாகதி சாஸ்திரம், அந்த சரணாகதி என்பது என்ன என்பதை நாம் பரிபூர்ணமாக அனுபவித்தோம். மேற்கொண்டு அந்த சரணாகதி சாஸ்திரத்திலே பகவானை திருவடியை பற்றி கொண்டு அவரிடத்திலே பிரார்த்தித்து அவரிடத்திலே அனுபவத்திற்கு பிரீத்திகார்த்த கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற நிலைதான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை பிரார்த்திப்பதற்காக அதற்கு முன்னாடி பிராட்டுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பிராட்டி எடுத்த புருஷகாரத்துவம் பண்ண சொல்லி ஒரு நிலையை தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். நமக்கு தோணும், புருஷகாரம் வேணுமா? எதற்காக புருஷகாரம்? நேராவே போகலாமே, பகவான் தான் இருக்காரே அப்படின்னு தோணும். ஆனால் இவர் சரணாகதி அனுஷ்டிப்பது நம்பெருமாள். அந்த நம்பெருமாள் சாமானியப்பட்டவர் இல்லை. என்னன்னா, பக்த பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் நிறைய வாசி உண்டு. இவர் நான் 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 அகம் என்கிற தன்மையோடு இவர் இருப்பவர். சம்பிரதாயத்துக்காக தான் இருக்கார். இருப்பினும் மற்ற திபிதேச தெம்பெருமான், காஞ்சி தேவ பெருமாளோ அல்லது திருக்குழந்தை ஆறாமத பெருமாளோ அல்லது காட்டுமன்னார் கொள்ளி வீரநாராயண பெருமாளோ, காஞ்சி தேவ பெருமாள் தியாகேசன் பேர், தியாகராஜன் பேர். சுவாமி ராமானுஜரே அர்ப்பணித்தார் திருவரங்கநாதனுக்கு. அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை வளர்த்தவர் தேவ பெருமாள். அதே போல திருக்குழந்தை ஆறாமத பெருமாள் சம்பிரதாயத்தை மிகவும் சிரமப்பட்டு நமக்கு இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தவர் அவர் தான். திராவிட சுனி தர்சகாய பெருமாள்னு அவருடைய அஷ்டோத்தத்துல வரக்கூடிய ஆச்சரியமான சப்தம். அப்படிப்பட்ட பெருமாள் 6வது பாசுரத்தால தான் நமக்கு 4000 கிடைத்தது. அவர் சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கார். மேற்கொண்டு நாதமுனிகள் என்ன, பரமாச்சாரியர் ஆளவந்தார் என்ன, இவர்கள் இருவரும் நம் சம்பிரதாயத்தில் இல்லை என்றால் ஸ்ரீ வைஷ்ணவமே இல்லை. அப்படிப்பட்ட நாதமுனி ஆளவந்தாரை நமக்கு அனுகிரகித்தது யார் என்றால் வீரநாராயண பெருமாள் என்று சொல்லக்கூடிய காட்டுமன்னார் கோயில் திவ்ய தேச அந்த எம்பெருமான். ஆக இப்படிப்பட்ட திவ்ய தேசத்து எம்பெருமான் சம்பிரதாயத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைங்கரிய பணியை பரிபூர்ணமாக அனுகிரகித்துள்ளார். ஆனால் யாரெல்லாம் எப்படிலாம் உழைக்கிறாளோ அந்த உழைக்கக்கூடிய பலனை ஏற்றுக்கொள்பவர் நண்பருமாள். அது என்னமா சுவாமி? என்னமான அப்படிதான், இதுக்கு கேள்வியே கிடையாது. சில வேலையாட்கள்லாம் இருப்பா, அந்த வேலையாட்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பா, அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுனா ராஜா தான். முதலாளி அல்ல ராஜா. பாக்குறோமோனு நல்லாவே பாக்குறோம். அதே போல மேற்கொண்டு ஒரு உத்தியோகம் இருந்தாலும் அந்த உத்தியோகத்திலே கீழே இருப்பவரும் நிறைய காரியம் பண்ணுவார். ஆனா அதுக்கு மேலதிகாரி தான் அந்த பலனை பெறுவார். அதுல முதல் நிலை உடையவர் நம்பெருமாள். சேராதன உளவோ பெரும் செல்வர்க்குன்னு சொல்லுவார். இவர்தான்
எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையும் விட்டு வந்துடும், எல்லாமே விட்டு வந்துடும். ஆழ்வார்கள் திருப்பான ஆழ்வாரை தவிர மற்ற யாருமே அந்த பிராந்தியத்திலே அவதாரம் பண்ணல. பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் பரியந்தம் எல்லாமே வேற வேற திவ்ய தேச அவதாரங்கள். ஆனா அவெல்லாம் வந்து சேர்ந்தது எங்க என்றால் திருவரங்கத்துக்கு தான். அதே போல ஆச்சாரியாலும் எந்தெந்த ஆச்சாரியர் சுவாமி எம்பெருமானார் அவதாரம் செய்வரும் போது கைங்கரியம் காஞ்சிபுரம் தேவைப்படுவார். வந்து சேர்ந்த இடங்கன்னா தே திருவரங்கம் தான். மணவாளமான அவதாரம் ஆழ்வார் திருநகரி. ஆனால் வந்து சேர்ந்த இடம் இதே திருவரங்கராஜனத்துல தான். இதே இவருக்கு உண்டான பெருமை. ஏனென்றால் ராஜாக்கள் எத்தனை பேர் எத்தனை சேவர்கள் இருந்தாலும் அந்த சேவகர்கள் செய்யக்கூடிய சேவையை அதற்குண்டான பலனை அனுபவிப்பது ராஜாதனே. அதே போல ராஜாதிராஜ சர்வேஷாம் சக்கரவர்த்தி நம்பெருமாள். அப்படிப்பட்ட நம்பெருமாள் அவர்கிட்ட கொஞ்சம் கிட்டக்க போனா கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். என்ன சுவாமி அவ்வளவு சிரமம்னா, நான் அகம் என்கிற நிலையை அவர்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா போகணும். அதனாலேயே ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கிறார் சுவாமி ராமானுஜன். பங்குனி மாசம் உத்திரபால்குன்யா நட்சத்திரம். அந்த உத்திரபால்யா நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அப்பொழுதுதான் ஸ்ரீரங்க நாச்சியார் என்ன நம்பெருமாள் என்ன இருவருடைய சேர்த்தி, அந்த சேர்த்தி ஆகும். அந்த சேர்த்தி சமயத்திலே நம்முடைய பிரார்த்தனை வைத்தோம் என்றால் பிராட்டி பக்கத்திலே இருக்காரணும், அவ புருஷகாரம் பண்ணுவாரணும். அவ புருஷகாரம் பண்ணினா நம்பெருமாள் ஆகாது முடியாது சொல்ல முடியுமானா முடியாது. அவர் என்ன சொல்றார், அவருடைய புருவ நெருப்புக்காக காத்துட்டு இருக்கான் நம்பெருமாள். அப்படி இருக்கச்சது அத பரிபூர்ணமான கட்டாட்சத்தை நாம் பெறுகிறோம் தெரிகிறார். அதனால் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இது காத்தால் ஒரு 10 to 10:30 மணிக்கு பங்குனி உத்திர நாள் 10:30 மணிக்கு மட்டையடி உற்சவம் நடக்கும். அவசியம் சேவிக்கணும், ஒவ்வொருத்தரும் அவசியம் சேவிக்கணும். இப்பதான் சமீபத்தை தான் முடிஞ்சிருக்கு. மட்டையடி உற்சவம் நடக்கும். பெருமாள் மட்டையடி உற்சவம் முடிஞ்ச உடனே ஆழ்வார் எழுதி சமாதானப்படுத்தி மேற்கொண்டு எல்லா 2 பெருமாளும் தாயார் 2 பேரும் உள்ள எழுவார். ஏழு பெரிய திருமண்டபம். அந்த பெரிய திருமண்டபத்துக்கு எழுந்தருளும் போது மத்தியானம் 1 மணிலிருந்து 1:30 மணி ஆகும். அந்த 1:30 மணியிலிருந்து மறுநாள் காத்தால 4:30 மணி வரைக்கும் ஏக சிம்மாசனத்திலே இருவரும் இருப்பார்கள். அற்புதமான சேவை. திவ்ய தம்பதிகள். நம்முடைய கண் படைத்த பயன். நம்முடைய சரீரம் எடுத்துட்டு இருக்கணும். இந்த சரீரத்தை கொடுத்த பயன் அதை செவிக்கணும். ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதன் குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இந்த அடியார்கள் கூட்டத்தை சேவித்தா அதான் கண் பயன் தெரிவித்தார். அந்த அடியார்களை ரட்சிக்கக்கூடிய அந்த கண், இந்த இடத்துல கண்ணுன்னா ரட்சகன். அந்த கண்ணான ரட்சகனான இருக்கக்கூடிய நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் அவ சேவைக்கு சேர்த்து சேவைக்கு அவசியம் சேவிச்சான். ஏக சிம்மாசனத்திலே அற்புதமான சேவை. யார் சேவிக்கலன்னா நாம் அவளுக்கு அடுத்த வேலை எந்த இருந்தாலும் சரி, அந்த பங்குனி உத்திரனால் இவருடைய சேர்த்தி, அந்த சேர்த்தி சேவிக்கலன்னா பிரயோஜனமே இல்லை. எடுத்த ஜென்மம் பிரயோஜனம் இல்லாத ஜென்மம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேவை. அந்த சேவை, அந்த சேவை காலத்தில் தான் சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரியத்தை சாதித்தான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கச்சு அப்ப அவர் பண்ணது சரணாகதி பண்ணாரோ என்ன பண்ணாருன்னா, அவர் 2 பேரும் அந்த ஏக சிம்மாசனம் சேவிக்க வேண்டும் பிரார்த்தித்தனம். இதை சேவித்தாலே நமக்கு உஜ்ஜீவனம், மற்றது எதுவுமே தேவையில்லை. அந்த அங்கேயே பலகை போட்டுப்பா, திருவரங்கனே தஞ்சம். கடைசியில என்ன போட்டுப்பாதுன்னா அந்த உடையவர் திருவடின்னு கடைசியில போட்டுப்பா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை சேவிச்சாலும் நமக்கு உஜ்ஜீவனம். அதை விட்டுட்டு சரி சுவாமி எத்தனையும் சேவிக்கணும், நல்லா புஸ்தகத்தை திருப்பி 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 புள்ளி புள்ளி படிச்சுட்டு இருக்கேன். படிச்சாலும் அது எத்தனை படிச்சாலும் சரி, எத்தனை காலக்ஷேபம் கேட்டாலும் சரி, நான் காலக்ஷேபம் கேட்கறதே சேவிப்பதற்காக. ஆனா இது இத்தனை மனசுல நிக்குமான்னா ஓரளவுதான் நிற்கும்.
அது நிக்கணும்னா அந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கணும். சேவிச்ச உடனே இந்த காலக்ஷேபம் அதுக்கும் ஒரு சன்னிவேஷம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம் வச்சுக்கோ, ஓ காலக்ஷேபமே இத்தனை ஆனந்தமா இருக்கு. அந்த திவ்ய தம்பதியுடைய சேவை எத்தனை ஆனந்தத்தை கொடுக்கறது, அப்படிதான் கொடுக்கறது இல்லையா. அதனால்தான் பங்குனி உத்திர நாள் அப்படிப்பட்ட அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் சுவாமி ராமானுஜர். அது மட்டுமல்ல, அந்த பங்குனி உத்திர நாள் தான் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமான நன்னாள். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமான நன்னாள். மேற்கொண்டு பெரிய பிராட்டியார் அவதரித்த நன்னாள் பங்குனியில் உத்திரினால் பாரதித்தாள் வாடியன் தெரிவிக்கிறார். இதுதான் அந்த நன்னாள் தேர்ந்தெடுத்தாள். இப்ப பெரிய பிராட்டியாருக்கு முதல்ல சரணாகதி பண்றோம். அப்படின்னு முதல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாமே நம்ம கிடுகிடுன்னு பார்த்துன்னு போயிடலாம். எல்லாமே சரித்திர பாகம்தான். உங்களுக்கு அநேகமா இந்த சரித்திர பாகங்கள்லாம் தெரியும். ஆனா அந்தந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன, அது எந்த விதத்துல சுவாமி ராமானுஜர் அதை பிரயோகப்படுத்தினார், அதை மட்டும் பார்க்கணும். அதுக்கு மேற்கொண்ட பெரியவாச்சான் பள்ளி இருக்கவே இருக்க வியாக்கியானங்கள், வேதாந்தேஸ்வர வியாக்கியானங்கள், அதை ரெண்டையும் வைத்துக் கொண்டு விடுகின்னு பார்த்தலாம். ஒன்றும் சமம் கிடையாது. ஏன்னா இது திருவாய்மொழியை போலவோ அல்லது ஸ்ரீவச்சன பூஷணத்தை போலவோ ஆச்சாரியத்தை போலவோ அவ்வளவு சிரமங்கள் கிடையாது. சுலலிதமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதுவும் திவ்ய தம்பிகளுடைய சேவை கேட்கணுமான்னா அதை பத்தி கேட்க 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 நமக்கு என்னன்னா நன்னா காதும் குளிரும், மனசும் குளிரும். அதே போல நமக்கு ஆரோக்கியமும் ஏற்படும், மேற்கொண்டு உஜ்ஜீவனமும் கிடைக்கப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகதி பண்றார். அந்த சரணாகதி முடிஞ்சோடனே அடுத்த நம்பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார். இது மொத்தமே 24 சூர்ணிகைகளை கொண்டது. எது சரணாகதி கத்தியம் என்பது 24 சூர்ணிகைகள் கொண்டது. முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகதி, அடுத்து நம்பெருமாட்ட சரணாகதி. அதுல கத்தியத்திலையும் பார்த்தோம்னா அதுல முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். இந்த சரணாகதி கத்தியம் என்பது பெரிய கத்தியம். இந்த 3 கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்ன, சரணாகதி கத்தியம் என்ன, இந்த 3 கத்தியத்திலே சரணாகதி கத்தியம் தான் பெரியது. அதுக்கப்புறம் மிகவும் சிறியது எதுன்னா ஸ்ரீரங்க கத்தியம். ஸ்ரீரங்க கத்தியம் மிகவும் சிறியது. ஆனா இந்த சரணாகதி கத்தியம் பண்ணியிருக்காருன்னு, இந்த சரணாகதி கத்தியம் என்பது யாரிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கார்? ஒருவேளை பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டநாதன் சரணாகதி பண்ணாருன்னா கிடையாது. பரவாசுதேவனுக்கு நான் சரணாகதி பண்ணவில்லை. ரங்கநாதா மமநாதா, என்னுடைய நாதன், எங்களுக்கு நாதன், அப்படிப்பட்ட ரங்கநாதன். அங்க ரங்கநாதன் இடத்துல சரணாகதி, உம்மிடத்தில் தான் சரணாகதி, உம்முடைய திருவடிகள் தான் சரணாகதி அப்படின்னு ஸ்ரீரங்கநாதா மமநாதா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது 2வது கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம். முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்தை பெரிய பிராட்டியாருக்கு முதல் சரணாகதி பண்ணி அவள் திருவடிகளை விழுந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு மேற்கொண்டு அதிலிருந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார். அந்த சரணாகதி இந்த சரணாகதி சேவை கொண்டதா, ஏன்னா நம்ம சேவை கொண்டு போகணும், அதுக்கு தான் இந்த சரணாகதி. ஒருவேளை சேவை கொண்ட நாதன் சரணாகதினா இல்ல ரங்கநாதன் மமநாதன் சரணாகதினு ஸ்ரீரங்க கத்தியம் சொன்னாங்க. அடுத்து 3வது கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் இது மிதகத்தியம்னு சொல்லுவா. மிதகத்தியம்னா ஸ்ரீரங்க கத்தியத்தை போலும் அவ்வளவு தூரம் சிறியதும் கிடையாது, அதே போல சரணாகதி கத்தியத்தை போல பெரியதும் கிடையாது. அப்ப மிதகத்தியம்னா இப்படியும் இல்ல அப்படியும் இல்லைன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி மிதகத்தியம் ஸ்ரீரங்க கத்தியத்தை போல சிறியது கிடையாது, அதே போல சரணாகதி கத்தியத்தை போல பெரியது கிடையாது. இது இந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல என்ன சொல்றா சுவாமி? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகக்கூடிய வழி அர்ச்சராதி மார்க்கம், 12 லோகங்கள். முதல்ல அர்ச்சிஸ் என்று சொல்லக்கூடிய லோகம், கடைசி லோகம் இது. அதுதான் 12வது லோகமா இருக்கு பிரம்மலோகம், சத்தியலோகம். அது பரியந்தம் இந்த அர்ச்சராதி மார்க்கம் போகக்கூடிய வழி என்ன, அங்கங்க போய் சேரக்கூடிய அந்தந்த வழியில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பிரபாவங்கள் என்ன, அந்தந்த பிரபாவம் பூர்ணமா சொல்றார். இங்கிருந்து போகும்படி அத்தனையும் அழகா சுவாமி நல்லா தெரிவிக்கிறார். ஏன்னா நமக்கு நாம பார்க்க போறது இல்லை, பார்க்க போறது நம்ம போச்ச நமக்கு தெரியும். ஆனா இங்கேயே தெரியுமான்னா தெரியாது. இங்கேயே தெரியக்கூடிய தன்மை ஆழ்வாருக்கு மட்டும்தான் காட்டினார், வேறு யாருக்கும் கிடையாது. அது 3 நிலைகள்: பரபக்தி, பரஜான, பரமபக்தி.
பரமபக்தி நிலை ஏற்பட்டால்தான் அந்த அர்ச்சராதி மார்க்கமே நமக்கு தெரியும். பரபக்தி பரஜானம் முடியணும். பரமபக்தி ஆரம்ப நிலையில அது வரப்படுது. ஆனா ஆழ்வார்க்கு அந்த 3 பக்தி இங்கே கொடுத்தபடியாலே ஆழ்வார் சேவிச்சிருக்கார். எப்படி ஆழ்வார் சேவிச்சாரோ அதே போல எம்பெருமானார் ஆழ்வார் சேவித்து காட்டக்கூடிய தன்மனை சீவை கொண்டதுல பூர்ணமா நமக்கு தெரிவிக்கிறார். அந்த கத்தியத்திரத்தை நம்ம சேவிச்சாலே நமக்கு எப்படி சொல்லணும்னா, நம்ம பாஷையில சொல்லணும்னா லைவ் டெலிகாஸ்ட் சொல்ற பண்ணும் சுவாமி, அங்கிருந்து அப்படியே நேரடி ஒளிபரப்புன்னு சொல்ற பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை சேவிக்கச்சே நம்ம அப்படியே போற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்தை தெரிவிக்கிறார். அங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன அழகா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு படத்துல பார்க்கலாம், ஸ்ரீவைகுண்டம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம், பிரத்யட்சமா சேவிச்சிருக்கோம் கிடையாது. அது சேமிக்கும்படியான ஒரு தன்மையில அமைந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன உண்டு, எங்கு தோட்டம் இருக்கு, எங்கு குளம் இருக்கு, எங்கு நீச்சல் குளம் இருக்கு, அதெல்லாம் உண்டா சுவாமி, எல்லாமே இருக்கு. நீச்சல் குளம் இருக்கு, எங்கெங்க 1000 மண்டபங்கள் உண்டு, எங்கெங்க என்னென்ன உண்டு, எல்லாமே பூர்ணமா சொல்றாரு. இதெல்லாம் எல்லாமே ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல. ஸ்ரீவைகுண்ட கத்தியம் சேவிச்சாலே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்காது. என்ன ஆனந்தம் தெரியுமா? ஜட அத்தியவசாயம் வந்துடும். ஆனா இப்ப நம்ம பார்க்குவது சரணாகதி கத்தியம் தான். இருந்தாலும் அதை சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஜட அத்தியவசாயம் என்ன சுவாமி, அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு அதன் மேல ஒரு ஆட்சி, ஒரு பற்றுதல் ஏற்படுறதும் அதைத்தான் இங்க தெரியும். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை தெரியும். இந்த கத்தியத்திரயத்துல முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். இந்த கத்தியம் 24 சூர்ணிகைகளோடு கூடியதுன்னு பார்த்த மூணம். அந்த 24 சூர்ணிகைகளை முதல்ல சுவாமி என்ன பண்ணிக்கிறான்னா, பிராட்டியுடைய திருவடியை சரணாகதி பண்றார். அப்ப பிராட்டியுடைய சுரூபம் என்ன, ரூபம் என்ன, விபவங்கள் என்ன, குணங்கள் என்ன, அவருடைய பெருமை என்ன, இதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்குள்ள, இந்த சூர்ணிகைக்குள்ள போறேன். ஏன்னா முதல்ல இந்த 24 சூர்ணிகைகள் என்ன சொல்ல வந்தது அதை தெரிஞ்சுப்போம். அதை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னவோ மேற்கொண்டு பார்ப்போம். அது பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தை கொண்டு பூர்ணமா பார்க்கப்போம். இப்ப விராட்டுடைய சுரூப ரூப குண விபவங்கள் இதை பூர்ணமா சொல்றார். அதோடு மட்டுமல்ல அதனுடைய பெருமைகள், அந்த பெருமைகளை சொல்லிக் கொண்டு அவருடைய திருவடிகளே சரணாகதி அனுஷ்டிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அனுப்பிச்ச உடனே தாயா கேட்கிறார், ஸ்ரீரங்கராச்சார் என்ன வேணும் என்ன வேணும் கேட்கச்சு, அடுத்து நான் பெருமாள் திருவடிகளே சரணாகதி பண்ண போறேன், எனக்கு இதை நல்லா கேட்டுண்டதா மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்துல அதே சப்தத்தை வச்சிருக்கார சுவாமி நல்லா தெரியும். இது உரைநடை ஜத்தியம். இதை சேவிச்சிட்டாலே நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆனா கொஞ்சம் அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தங்கள் ஓரளவுக்கு நமக்கு அதுல அவகாகம் இருக்கணும். அதுல கொஞ்சம் நமக்கு அதுல பட்டுதல் இருந்து மேற்கொண்டு இந்தந்த அநேகமா எல்லாமே சம்ஸ்கிருத பாஷை தான். அது ஒன்றும் சமமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவாவுக்கு சம்ஸ்கிருத பாஷை என்பது சமமே கிடையாது. படிக்கலையே சுவாமினா ஒன்னும் கவனம் இல்லையே. ஏன்னா சப்தங்களே நிறைய அதுல வந்துடும். சப்தங்கள் நம்ம பேச்சுவாக்கிலேயே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவோட பேசும்போதோ, இல்ல பாகவதோட பேசும்போதோ, இல்ல சன்னதியில பேசும்போதோ, அல்லது ஏதாவது ஸ்லோக ரூபமா ஏதாவது சொல்லும் போதோ நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியலன்னா அந்த சப்தம் காதுல கேட்கறதுனோ, இந்தந்த சப்தத்துக்கு இது, இந்தந்த சப்தத்துக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்ட உரைநடை கத்தியம். இங்க முதல்ல பிராட்டியிட்ட சரணாதி பண்றார். சரணாதி பண்ண உடனே என்ன வேணும்னு கேட்க, நான் பெருமாள் திருவிழா சரணாதி பண்ண போறேன்னா தேவரையை தான் புருஷகாரம் பண்ணணும். தேவரையை தான் புருஷகாரம் பண்ணணும். தேவரை புருஷகாரம் பண்ணலைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யார், பெருலோகாச்சாரம் தெரிவிக்கிறார். அப்ப ஏன் அவருக்கு புருஷகாரம் பண்ணலாம் கிடைக்காதுன்னா அவர் எப்படி தெரியுமா இருக்காரு, நீரிலே பூத்து நெருப்பு போல, அந்த நெருப்பு கிளறுமா போல பெரிய பெருமாள் சீற்றத்தோடு இருக்கார். கோபம் எதனால சுவாமி என்ன கண்டா கோபம்னா, நான் சாமானியம் இல்லையே, எத்தனை பாபத்தை பண்ணியிருக்கேன், அவர் எத்தனை கொடுத்திருக்காரு, என்னென்னலாம் கொடுத்திருக்காரு. சாஸ்திரத்தை கொடுத்தார், பாகவதார கொடுத்தார், ஆச்சாரியனை கொடுத்தார், ஆழ்வாடி சீசிக்கிய கொடுத்தார், காலக்ஷேபத்தை கொடுத்தார். இத்தனையும் கொடுத்து நான் மாறலைன்னா கோபம் வருமா வராதா? நிச்சயமே. எதையுமே கொடுக்காம நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னா தவறு. எல்லா அனுகூலத்தையும் கொடுத்துட்டு மேற்கொண்டு இந்த ஜீவாத்மா பிரதிகூலமா பண்ணா கோபம் தானே வரும். அவரது சீற்றத்தோடு இருக்கார். அப்ப அவ சீற்றத்தோடு இருக்கக்கூடிய
அந்த கோபத்துக்கு மட்டும் நான் போய் நிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால சூர்ணிகையில அவதாரிகளே ரொம்ப அழகா விசாரிக்கிறார் சுவாமி பெரியவாச்சாரியர்களே, ரொம்ப அபாசமா விசாரிக்கிறார். இதை நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பார்த்தோம். ராமனிடத்தில் விபீஷணன் சரணாதி பண்ணான். சரணாதி பண்ணும் போது 3 தடவை சரணாதி பண்ணினான்னு சுக்ரீவாதிகள் ஒரு கோல் சொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு அதை எடுத்து உழைத்தா. இல்ல 3 தடவை பண்ணல, ஒரு தடவை தான் பண்ணிருக்கான் அப்படின்னு ராமன் அதுக்குண்டான சமாதானத்தை சொன்னார். அதுதான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி சயாயகே அபயம் சர்வபூதேப்யோ ததா ஏதத்து தம்னமா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப இந்த ஸ்லோகத்துக்கே சுவாமி வேதாந்த தேசிகர் என்ற பெரியவர் அபயப்பிரதான சாரம் என்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை பறக்க பேசியிருக்கிறார் அதுக்குள்ள. அதுல பார்த்தா சரணாகதி 1 தடவையா, சரணாகதி 3 தடவையா? அப்ப ஒரு தடவை சொல்றதுக்கும் நாம் அடிக்கடி சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆழ்வார்கள் 5 சரணாகதி 10 சரணாகதி ஏன் பண்ணினா, அதே போல ஆச்சாரியெல்லாம் ஏன் பண்ணினா, இதெல்லாம் இந்த விசாரம்லாம் அவர் பரிபூர்ணமா எடுத்திருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது பூர்ணமா பண்ணியிருக்கார், அபயப்பிரதான சாரத்துல பண்ணியிருக்கார். ஏன்னா இதுக்கு மேல அபயப்பிரதான சார கிரந்தத்தை சேவிச்சாலே இதெல்லாம் மனப்பொருள். இது ஒண்ணும் கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா ரொம்ப சுலபம். ராமன் விஷயம், பிராட்டி விஷயம், சுக்ரீவன் விஷயம், விபீஷன் விஷயம் ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா அதற்கு மேற்கொண்டு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு அபயப்பிரதான ராஜன்னு பேரு. அபயப்பிரதான ராஜன்னு பேரு. தனி ஸ்லோக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ராமாயணத்துக்கு. அதுல இந்த நம்ம பார்த்தோம், இது ராமச்சரண ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாயஜே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத்ருதமமா அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சுவாமி பெரியவாச்சான் பண்ணியிருக்கார். ஸ்ரீமத் கிருஷ்ண சுமாத்வாய நமோ யாமுனசோனவேய கடாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதர சதா. அப்படிப்பட்ட அந்த வியாக்கியானம் எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் 80 பக்கம் வியாக்கியானம். 80 அந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவு வைபவம் இருக்கு பாருங்க. 80 பக்கம் வியாக்கியானம். அதை 80 கூட சொல்லலாம், 85 கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வியாக்கியானம் எழுதி வைத்தார். இதுல சம்பிரதாயத்துடைய அர்த்தங்கள் பரிபூர்ணமா அதுல புகுந்து இருக்கு. ஒரு தடவையாவது கேட்கணும். அப்படிப்பட்ட ஆசிரியர் அத்தனை நேர்ந்தது. எதுக்கு சொல்லுவாங்க? தேசிகன் என்ன, பெரியவாச்சான் என்ன, இந்த 2 பேரும் விசாரிக்கிறார். என்ன விசாரினா, சரணாகதி பண்ணும்போது நேரே பெருமாளத்துல போய் பண்ண வேண்டியதுதானே சுவாமி, குறுக்க எதுக்கு பிராட்டி? இப்ப இனிமே நீங்க ஜாகிரதையா கேட்கணும். சம்பிரதாய விஷயம் ஒண்ணு. சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்றச்சு நமக்கும் பெருமாளும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா குடல் துவக்கம் பார்த்திருக்கோம். உந்தன்னோட உறவையில் நமக்கும் ஒழிக்க வழியாத சம்பந்தம், நவவித சம்பந்தம்னே பார்த்திருக்கோம். அப்ப 9 விதமான சம்பந்தம் இருக்கச்சே நேரடியான சம்பந்தம் நமக்கும் பெருமாளுக்கு இருக்கு. எனக்கு நேரடியா அவருக்கு தெரியும். இப்ப புரியத்துக்காசனம் பிரதான மந்திரி பார்க்கணும், சுவாமி அவனுக்கு தெரியாது. அப்ப யாராவது புருஷகாரம் பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அது உண்மையா இருக்கு, அது சரியா இருக்கு, பொருந்தது. எனக்கு நேரடியாக பிரதான மந்திரி தெரியும்னா அப்ப யாருமே வேண்டாமா சுவாமி? என்னோட விளையாடியெல்லாம் இருக்க சிறு வயசுல அப்படி இருக்கச்சே அப்ப யாராவது புருஷகாரம் பண்ணணுமா? தேவையில்லையே, நேரா போடணும். அதே போல பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இப்ப பிராட்டி புதுசா உருவாக்க போறாளா? இல்லையே. 2வது, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லையா? இருக்கு. அப்ப சம்பந்தம் இருக்க செய்து ஏன் குறுக்கு பிராட்டி? இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வேண்டாமே சுவாமி, பிராட்டி குறுக்க வேண்டாமே. ஏன்னா 2வது, நீங்க சாஸ்திரம் எடுத்தீங்கன்னா எந்த வேதாந்தவாது இல்ல ஸ்ரீதேவி நாச்சிய சரணாகதி பண்ணின பிறகுதான் நீ பகவான்கிட்ட சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லி இருக்கான்னா அநேகமா இல்லை, அனைவரும் இல்லை. ஏன்னா பிராட்டி புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்றது நம் சம்பிரதாயம். ஆனா பிராட்டி இருக்கணுமா? தேவையில்லையே சுவாமி, எனக்கு அவரே தெரியுது சுவாமி, நேரா போறனே அப்படின்னு இல்லையா? இது மட்டும் இல்ல, சாஸ்திர வாக்கியம் சொல்றேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்தி பிரகோதி சஸ்மை தங்கதேவம் ஆத்மமுக்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தே. நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு. இது இந்த வாக்கியம் சரணாகதி சாஸ்திரம். யோ பிரம்மாணம் விகதாதி பூர்வம் யோவை வேதாந்தி பிரக்னோபி தஸ்மை
தம்ஹதேவம் ஆத்மமுக்தி பிரகாசம் முங்குஷ்வை சரணவகம் பிரபக்தியன். எவன் பிரம்மானை படைத்து 4 வேதங்களை யார் கொடுத்தாரோ அந்த அசைக்க முடியாத பிரம்மத்தை நான் சரணம் பத்துகிறேன். இதான் அந்த சரணி வரணும். பிரம்மத்தை சரணம் பத்துகிறேன் இருக்கு. பிரம்மத்தை பத்துவதற்கு முன்னாடி பிரம்மத்துக்கு தர்மபத்திரியாக இருக்கக்கூடிய பிராட்டி புருஷகமாரமாக பற்று கொண்டு பிரம்மத்தை பத்துகிறேன் அப்படின்னு வாக்கியம் அங்க இல்லை. அந்த வாக்கியம் இங்க இருக்கனா இல்ல. இந்த வாக்கியம் யாருடைய வாக்கியம்? வேத புருஷனுடைய வாக்கியம். சாஸ்திரமே இந்த வாக்கியம் சொல்லியிருக்க. அப்படி இருக்கச்சு இந்த இடத்துல முதல்ல பிராட்டி இடத்துல சரணாகதி பண்ணு, பிறகுதான் பகவான்கிட்ட சரணாகதி அப்படின்னா என்ன சொல்ற? அந்த மாதிரி சொல்லலையே. அப்ப எதற்காக பிராட்டி இடத்த பத்தணும்? எதற்காக நான் பிராட்டியை பத்தணும்? நாம் இதை போய் சரணாகதி செய்ய ஆரம்பிச்சா எதுக்காக பத்தணும் சுவாமின்னா, நேரடியா பகவான்கிட்ட போயாச்சுன்னா அது நமக்கு வேலை செய்யாது. சாஸ்திரம் சொல்லியிருக்க சுவாமி, சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப சாஸ்திரம் வேதம் ஓதுகின்றது உண்மை, நம்ம ஆளே சொல்லியிருக்கா. அப்படி இருக்கச்சு சாஸ்திரம் சொல்லியிருக்கச்சு, சாஸ்திரம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்துன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, சொல்ல வேணும். அப்படி இருக்கச்சு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னா நாம இந்த விஷயத்தை அப்படியே சாஸ்திரம் சொன்னதை அப்படியே நம்ம எடுத்துக்கப்படாது. ஏன் எடுத்துக்கப்படாது? என்ன இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாதான் சிஷ்டாச்சாரம் ரொம்ப முக்கியம். நம் சம்பிரதாயத்துல சாஸ்திரம் ஒண்ணு சொல்லித்து, அதன் பிரகாரம் நான் பண்ணணும்னா அதற்கு முன்னாடி பூர்வாச்சாருடைய சிஷ்டாச்சாரத்தை பார்க்கணும், அல்லது அவளுடைய அனுமதி பெறணும். அந்த மாதிரி சொல்லியிருக்கே, அது பண்ணலாமா கூடாதா? அப்ப அவ இசைந்தால்தான் பண்ணணும். அவ இசைவில்லை என்றால் பண்ணப்படாது. சாஸ்திரம் சொல்லிட்டு அப்ப அவ பண்ணப்படாதுன்னு சொல்லுவாளா சுவாமி? சொல்லுவா. சாஸ்திரம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கு, எந்த விதத்துல வேணா சொல்லியிருக்கு, எது வேணா சொல்லியிருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ண முடியுமானா எல்லாரும் பண்ண முடியாது. அப்ப என்ன சுவாமி, பூர்வாச்சாரம் எப்படி அனுஷ்டானம் பண்ணியிருக்காரோ சரி, சாஸ்திரம் சொன்னபடி பண்ணலன்னா என்ன சுவாமி சம வருமானம் வரும்? எப்படி வரும்? அவர் எப்படி இருக்காருன்னு தெரியலையே. அவர் கொதிச்சு போயிருக்கார். என்னை பார்த்த உடனே எனக்கு எல்லா விதமான அனுகூலங்க பண்ணி இருந்தும் நான் அவர் சொன்னபடி இல்லையேனும், அவர் சொன்னபடி இல்லாதபடியால கொதிச்சுட்டு இருக்கார். அப்ப அந்த கொதிப்பை தணிக்கணும், கொதிப்பை தணிக்கணும். சரி, அப்ப அந்த கொதிப்பை தணிக்கணும்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கலாமே. கொதிக்க தணிக்கணும் இது சாஸ்திரம் தெரியாதா? சாஸ்திரமே சொல்லியிருக்காங்கன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? நான் சொல்லிட்டேன், நான் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கேன், நான் எப்படி தெரியுமா சாஸ்திரம் பண்ணியிருக்கேன். இந்த சாஸ்திரப்படி யாரார் நடக்கிறாளோ, அவ எப்படி நடந்துட்டு இருக்காளோ அவளை பார்த்துதான் நான் சாஸ்திரமே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த சாஸ்திரத்தை படி பண்ண அவ பின்னாடி சாஸ்திரமே போறது. அப்ப அவளுடைய ஆச்சாரம் முக்கியம், அவளுடைய சிஷ்டாச்சாரம் முக்கியம். அந்த சிஷ்டாச்சாரத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம சாஸ்திரத்தை எடுக்கணும். சாஸ்திரம் சொல்லி தரத்துக்காக நம்ம பண்ண முடியாது, பகவான் சொல்லி தரத்துக்காக நம்ம பண்ண முடியாது. ரெண்டுமே முக்கியமா நீங்க ஞாபகம். அப்ப சாஸ்திரம் தள்ளுபடின்னு சொல்றா, அப்படி அர்த்தம் இல்லை. சாஸ்திர தள்ளுபடின்றது கிடையாது. ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்முடைய பூர்வாச்சாரில் ஏற்றுண்டாதான் நாம் அதை அனுஷ்டிக்க முடியும். அவ ஏத்துக்கலாம். சாஸ்திரத்தை நிறைய சொல்லியிருக்கு, அபிச்சார கர்மாலாம் சொல்லியிருக்கு. அப்ப அபிச்சார கர்மா நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டு அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. நம்ம பூர்வாச்சாரம் எதை அனுஷ்டித்திருக்கா அதுதான் முக்கியம். பிரியத்துக்காக சொல்றேன். ஒரே விஷயம் சில கொஞ்சம் நன்னாவே தெளிவாவே போயிட்டு இருக்கான். இப்ப சார்தம் பண்ணணும், எந்த திதியோ அந்த திதியில சார்தம் பண்ணணும். ஒருவேளை அடைய தகப்பனார் ஏகாதசிக்கு போயிட்டு ஆரம்பிச்சுக்கோ, அன்னைக்கு சார்தம் பண்ணணும். அந்த சார்தம் பண்ணணும். அந்த சார்த்த கைங்கரியத்தை ஸ்ரீ வைஷ்ணவாரை கூப்பிட்டு சார்த்த கைங்கரியம் பண்ணணும். ஆனா சாஸ்திரம் சொல்லித்து, ஆனா சம்பிரதாயம் என்ன தெரியுமா பண்றது? இல்ல இல்ல, அந்த ஏகாதசி அன்னைக்கு நீ சார்தம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, எனக்கு தானம் கொடுக்கணும், 4 ஸ்ரீ வைஷ்ணவாருக்கு ததியாராதனை பண்ணணும். ஏகாதசி அன்னைக்கு தானம் கொடுப்பதோ ததியாராதனை பண்ணதோ கூடாதுன்னு சொல்லியிருக்கு.
அதனால நீ என்ன பண்றேன்னா அடுத்த நாள் பண்ணு. அடுத்த நாள் அடுத்த நாள் துவாதசி வந்துருது சுவாமி, நீங்க ஏகாதசியே இருக்காதே, பரவாயில்ல, சாஸ்திரம் அட்மிட் பண்றது. இப்ப சாஸ்திரம் ஏகாதசியை நீங்க பண்ணுன்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் பண்ணினேன்னா தப்பா பண்ணு. ஏன் சுவாமி? சம்பிரதாய விருத்தம். அப்ப சாஸ்திரம் விருத்தம் ஆகாது. ஏன்னா அந்த சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறவாளுடைய அனுஷ்டானம் தான் முக்கியம். லோக சங்கிரகமே வாபிய கண்ணன் கீதையிலே இதை தெரிவிக்கிறான். லோகத்தாருக்காக நம்ம பண்ணுவோம் தவிர, அப்ப லோகத்தார் எல்லாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாலும் அது முக்கியம். அதே போல இங்க சாஸ்திரம் சொல்லித்த யோ பிரம்மான விததாதி பூர்வம்னா, சரி சுவாமி, இப்ப ஆழ்வார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆழ்வார் பாசனம் எப்படி இருக்கு? ஆழ்வார்கள் நிறைய பாணியிருக்க இல்லையா? ஆழ்வார் பாசனம் எப்படி இருக்கு? அதைத்தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஆழ்வார்கள் ஆறாம் பத்தின் ஆரம்பம், ஆறாம் பத்தின் ஆறாம் பத்து 10ஆம் திருவாழ்தான் சரணாகதி அனுஷ்டிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி 4 சரணாகதி இருந்திருக்கு. ஆனா அதை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி அல்ல, நேரடியான சரணாகதி. அது ஏன் சுவாமி பண்ணார்னா அந்த விசாரத்தை வேண்டாம், அவர் பண்ணார் அது இருக்கட்டும். இப்ப பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி இங்க வந்துட்டு ஆறாம் பத்து 10ஆம் திருவாழ்வி அகலைகள் ஏன் பாசனம். ஆனா ஆறாம் பத்து ஆரம்பம் முதல் திருவாழ்வி வண்ட தூத்து விடுறார். வைகள் பூங்கனிவாய் வந்திமேயும் குறுகினங்கால் செய்கள் சென்னலுயிர் திருவன் வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்தியன் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பிச் சொல்லி விளையாட்டியேன் காதன்மையன்னே. ஆறாம் பத்து கடைசியில் தான் விராட்டத்துல சரணாகதி. ஆனா ஆறாம் பத்து அதுக்கப்புறம் பெருமாட்ட சரணாகதி பண்றார். ஆனா ஆரம்பத்துல என்ன பண்றாருன்னா வைகள் பக்ஷி வைகள் திருவன் வண்டூர் வைகவி ராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமெனன்னு சொல்லி திருவாரூர் நூற்றந்தால சுவாமி விசதவாட்சிதாமணியான மனவாழ்வான் சாய்க்கிறார். அப்ப திருவன்வண்டூருக்கு இல்ல பக்ஷியை தூது விடார். பக்ஷி காலில் விழுந்துட்டார். பக்ஷியே நீதான் புருஷகாரம் பண்ண. பக்ஷி காலில் விழுந்தார். அடுத்து பிராட்டி திருவிழில் விழுந்தார். அடுத்து பெருமாள் திருவிழில் விழுந்தார். இதுதான் அவருடைய கிரமம். ஆழ்வார் ஆறாம் பத்து ஆரம்பிச்சு ஆறாம் பத்து 10ஆம் திருவாள் முடியாச்சு முதல்ல பக்ஷியுடைய காலில் விழுந்து மேற்கொண்டு பிராட்டுடைய திருவிழியில விழுந்து அதற்கு மேற்கொண்டு பெருமாள் திருவிழை விழுந்தான் தெரியாது. சேம் பக்ஷி சுவாமி, நாங்கதான் அந்த மாதிரி பண்ண முடியுமா? நாங்க எங்க பக்ஷியை தேடுறது? பக்ஷி என்னன்னா ஏதோ ஏதோ பக்ஷின்னு வச்சுக்கோ, அந்த பக்ஷியில நாங்க போடுறதுன்னா பக்ஷியில தேட முடியுமான்னா அந்த பக்ஷி தான் பாகவதோத்தமர்கள், ஆச்சாரியர்கள். அந்த பக்ஷி தான் பாகவதோத்தமர், ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சார திருவடிகளை பற்ற அந்த ஆச்சாரம் என்ன கொண்டு அந்த பாகவத என்ன கொண்டு வரா நேரா பிராட்டியுடைய திருவடியை காட்டி கொடுக்கிறார்கள். அந்த பிராட்டிய திருவடியை பார்த்த பிராட்டு கொண்டு போய் பெருமாள் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறார். பெருமாள் என்ன பண்றாரு? பெருமாள் சரணாகதி பண்றோம். அப்ப பக்ஷின்னு சொல்லியாச்சுன்னா ஆச்சாரியன். ஆச்சாரம் அர்த்தம் இருக்கு இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இதுதான் கிரமம். இந்த கிரமம் பிரகாரம் போனா தான் நமக்கு காரியமாகும். இல்ல அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கல, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. சுதந்திரன் தான் பெரிய கட்டம். பகவானத்துல பெரிய விஷயம்னா சுதந்திரன். சுதந்திரன்னு வந்துருச்சுனாலே எனக்கு கிழந்தெல்லாம் மேலே கொண்டு போகலாம். அவர் கிருபைய பார்த்தா அவர் திருவள்ளுவரை சேர்த்துப்பார். என்ன பார்த்தான்னா கர்மா 1 2 பூரிச்சு கிடக்கிறது. இதை பார்த்த உடனே இன்னும் கீழே தள்ளணும் பண்ண தள்ளிடுவார் இல்லையா? அப்ப எப்படி சுவாமி அவர் கிருபையை பார்க்க மாட்டாருன்னா சுதந்திரன்னு சொன்னேனே, மதில் மேல் பூனை ஸ்ரீபதன் மூலில எடுத்திருக்கார். அப்ப பிராட்டி என்ன பண்ணுவா? அதுதான் பார்க்க போறோம். பிராட்டி என்ன பண்ணுவா? அப்ப அந்த சுவாதந்திரியத்தை களையணும். அதான் பிராட்டி பண்றார். இதத்தான் இப்ப ஆச்சாரியன் மூலமா போகணும் பாகவதா. அந்த பகவதால ஒருத்தர் தான் ஆச்சாரியன். அந்த அப்ப பக்ஷி ஆச்சாரியனா சுவாமி. இது அழகிய மணவாள பெருமாள் நாயனா எடுத்துக்கார். சேர்ப்பாறை பட்சிகளாட்சி ஞான கர்மங்களை சிறகன்னு ஒரு சூத்திரமே இருக்கு. ஆச்சாரியக்காரர் ஆசிரியமா எடுத்திருக்கார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். சேர்ப்பாறை பட்சிகளாட்சி இவெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அவதான். ஏன்னா அவளுக்கு இது தம்பி உருவாச்சாரம் தெரிப்பார். ஆழ்வார்கள் காலத்துல பட்சிகள் வீடு பெற்றதுன்னு ஆழ்வார்கள் காலத்து பட்சிகள் என்ன ஒவ்வொரு பட்சியும் கொண்டு போய் அவ தூது அனுப்புறா. தூது 4 விஷயம்னு இதே ஆச்சாரிய தெரிவிக்கிறார். 4 தூது.
அப்படி இருக்க செய்து அப்ப அவ கொண்டு போய் சேர்க்கிறானோ பட்சிகள் பண்ணக்கூடிய என்ன நாயகியை பத்தி நாயகன் போய் சொல்றான். நாயகப்படுத்தது ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன் என்மீன்களே. இதான் அதே பதிகத்துல ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன், இந்த பராங்குச நாயகி இங்க காத்துட்டு இருக்கா உனக்காக பகவன்னு அப்படின்னு பக்ஷியே நீ போய் சொல்லு. மாறில் போரக்கன் மதில் வீரட சற்றுகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன், இந்த பராங்குச நாய் இன்னும் உயிரோடுதான் இருக்கா அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப பட்சி தான் சேர்த்து வைக்கிறா, சேர்ப்பாறை பட்சிகளாக்கி. அதனாதான் இந்த நாயகனை பத்தி நாயகியை பத்தி நாயகன் போய் சொல்றா. சொன்ன உடனே அப்பனா என்ன அர்த்தம், ஜீவாத்மாவை பத்தி பரமாத்மாவை போய் சொல்றா. அந்த காரியத்தை தான் பக்ஷிகள் பண்றா. அதனாலதான் பட்சிகளுக்கு நம்முடைய சம்பிரதாயத்துல கடகர்கள்னு பேரு. பட்சிகர்களுக்கு கடகர்கள், கடகர்கள் சம்ஸ்கிருத பாஷை, கடகர்கள் என்ன அதுதான் கடக சமாசிரயம் சொல்லுவா. கடக சமாசிரயம்னா சேர்த்து வைப்பது. இதத்தான் ஆழ்வார்கள் பண்ணி காட்டினார்கள். அப்பனா என்ன பண்றது, யாரோ ஒருத்தர் முன்னிட்டு கூடுதான் போகணும், நேரடியா போக முடியாது. போனா என்ன சுவாமின்னா அவர் சுதந்திரர், அந்த தன்மை அவருக்கு வந்துருத்துன்னு வச்சுக்க என்ன வேணா இருக்கணும். அதனால்தான் அநேகம் நம்ம பின்னாடி தெற்கு வாசல நுழையிறோம் ஸ்ரீரங்கத்துல, வடக்கு வாசலை பார்த்துட்டு தான் தெற்குக்கு வரணும். அது என்னமா சுவாமி நேரம் இங்க வந்தாச்சுன்னா என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கணும், எனக்கு என்னது நடக்கணுமோ நல்லது நடக்குமான்னு தெரியாது. அங்க போயிட்டு வந்தா நடக்குமா, நடந்தே தீரும். அதுதான் இங்க இருக்கு, நடந்தே தீரும். வடக்கு வாசல் போயிட்டு, வடக்கு வாசல் பிராட்டி கட்டாட்சம், அங்க நடந்தே தீரும். அதனால்தான் எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா ஆச்சாரிய சமாசனம் முடிந்த பிறகு பிராட்டியின் பெருமைகளை சொல்ல அவரிடத்துல பிரார்த்திக்கிறார். இப்ப அவர் பெரியனமிட்டு ஆச்சார கட்டாட்சம் ஆயிடுச்சு, நேர பிராட்டி கிட்ட வந்து பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கச்சே பிராட்டியிட இந்த மாதிரி என்னன்னு பிரார்த்திக்கிறார், பகவான் நாராயண அபிபதானூபன் ஆரம்பிக்கிறார் சூத்திரம் சூத்திரிக்கு ஆரம்பிச்சு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே பிராட்டி கேட்கிறார் என்ன வேணும், என்ன வேணும் தேவனுக்கு. பிராட்டிக்கிட்ட தேவரின் புருஷகாரம் பண்ணணும், தேவரை புருஷகாரம் பண்ணணும்னு பிரார்த்திக்க. சரி அனுமதித்தோம் நீ போய்விட்டு வாரம் உடனே நேரா அங்கிருந்து கிளம்பி பெருமாள்கிட்ட வந்து அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்றார். பெருமாளுடைய பெருமைகள் என்னென்ன, அந்தந்த பெருமைலாம் சொல்லி, அதாவது அங்க இருக்கும் பெருமை இங்க இருக்கும் பெருமை திவ்யமா அவங்க என்னென்ன பெருமைன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பெருமை, அங்க இருக்கக்கூடிய இடத்துடைய பெருமை, அவருடைய ஆபரணங்களின் பெருமை, அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தின் பெருமை, அதே போல ஸ்ரீவைகுண்டத்தின் பெருமை, அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகளின் பெருமை, அங்க இருக்கக்கூடிய முக்தாத்மாக்களின் பெருமை, அவர்களாலே செவிக்கப்படக்கூடிய பகவானுடைய பெருமை, அவன் திருமேனி கல்யாண குணங்களுடைய பெருமை, எல்லாத்தையும் சொல்லி 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 சரணாகதி பண்றார் சுவாமி ராமானுஜன். இந்த சூத்திரம் மேல வரப்போகுது பண்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணாரு. அப்ப இதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்கிறாரு. இல்ல இத்தனை நாளா நான் சேர்த்து வைத்த பாபங்கள் அதுவா, ஆமா எத்தனை பாபங்கள், எத்தனை போன ஜென்மாவா இந்த ஜென்மா, அனாதிகால பாபங்கள், அனாதிகால ஜென்மாக்கள், அனாதிகால ஜென்மாக்கள பாப்பங்கள், அந்த பாபங்களையும் தேவரையை தான் தொலைக்க வேண்டும். சரி பாபங்களை தொலைச்சா போருமா பெருமாள் கேட்கிறார். நம்பெருமாள் இருக்கிறார் இல்ல, அதற்கடியாக இருக்கக்கூடிய கர்மங்கள், பாவங்கள் ஏற்படுறதுன்னா கர்மம், அந்த கர்மங்களை தொலைக்கும். சரி அந்த கர்மங்களை தொலைத்தா போருமா அப்படின்னா இல்ல அதனால எனக்கு ஏற்பட்ட அஜ்ஞானங்கள், அஜ்ஞானத்தால் தானே கர்மம், அந்த அஜ்ஞானத்தையும் தொலைக்கணும் அப்படின்னு சொல்லு. சரி அதையும் தொலைக்கிறோம் சொன்ன உடனே அடுத்து ஜன்மாவையும் தொலைக்கணும். இனி ஜன்மா இருள் தருமா ஞானத்தில் இனி பிறவி ஆண் வேண்டேன், ஜன்மாவும் தொலைக்கணும் என்று ஆக பாபத்தை தொலைத்து, கர்மாவை தொலைத்து, அஜ்ஞானத்தை தொலைத்து, ஜன்மத்தையும் தொலைக்க வேண்டும். அது மட்டுமல்ல அதன் அடியாக அடியேன் எத்தனை அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு அபச்சாரம் அகிருத்திய கரண, கிருத்திய அகரண, பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசத்திய அபச்சார, நானாவிதமான அபச்சாரங்கள் அத்தனை நாட்கள் பண்ணியிருக்கணும்னு, அத்தனை நாட்கள் பண்ணக்கூடிய அத்தனை அபச்சாரங்களையும் போக்கணும். சரி இது பண்ணிட்டா போருமான்னா இல்ல, இது தொலைகிறது மட்டுமல்ல, இனி எனக்கு வர வேண்டியது ஏன்னா என்னென்ன தொலைய வேணும் அதை சொல்லிட்டேன். என்ன தொலையணும், பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசக்கியாபச்சார, அகிருத்தியகரண, கிருத்தியாகரண, அப்படி இதெல்லாம் உண்டணும். இதெல்லாம் தொலைச்சிடுவோம். தொலைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வர வேண்டியது இருக்கு இல்லையா, என்ன வர வேண்டும், பரபக்தி என்ன,
பரஞானம் என்ன, பரமபக்தி என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டும். சரி போதுமா அப்படின்னா அதனடியாக கைங்கரிய வேணும்னு பிரார்த்திக்க. சரி இது போதுமான்னு கேட்க மேற்கொண்டு என்னுடைய சம்பந்தம் இருக்கணும், அந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்த. இத்தனையும் சேர்த்து கேட்டதுதான் சரணாகதி கத்தியத்தை. நம்ம எங்கிருந்து பார்த்திருக்கோம்? முதல்ல சரணாதி பண்றார். சரணாதி பண்ண உடனே இத்தனை நாள் சேர்த்து வைத்த பாபங்கள் என்னென்ன உண்டு? அனாதி கால பாபங்கள். ஒரு காலம் அல்ல, 2 காலம், அனாதி கால பாபங்கள். அத்தனையும் தொலைக்க வேண்டும். சரி பாவங்கள் தொலைத்தா போருமானா அதனடியாக கர்மா, கர்மா தொலைத்தா போருமானா அதனடியாக அஜ்ஞானம், அஜ்ஞானம் தொலைத்தா போருமானா அதனடியாக ஜன்மா. இதெல்லாம் தொலைச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னா, நான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், என்ன பண்ணிக்க அகிருத்திய கரண, கிருத்தியா கரண, பகவத பிரச்சாரம், பகவத இது எத்தனையும் தொலைக்கணும். தொலைச்சாச்சு. ஒரு 3 முடிஞ்சுட்டோம். இல்ல தொலைக்க வேண்டியது சொல்லிட்டேன். இனி எனக்கு வர வேண்டியது என்ன இருக்கு? பரபக்தி, பரஞான, பரமபக்தி கொடுக்கலாம்னு பிரார்த்திக்க. கொடுக்கணும். அதோட பணம் இல்ல, கைங்கரிய பணம். அந்த கைங்கரிய கிரக்த அது போதுமான்னு சொல்ல. இல்ல என்னுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டாலே மோட்சம் கொடுக்கணும் பிரார்த்திக்க. இத்தனையும் கொடுத்தோம், அஸ்துதையை கொடுத்தோம்னு தெரிவிக்கிறது தான் இந்த கத்தியத்திலையும். ஆனா சரணாகதி. ஆனா இது வரைக்கும் கேட்டது 16வது சூர்ணிகை வரி. அப்ப முதல் சூத்திரம் தொடங்கி 16வது சூர்ணிகை வரையில் இதுவரை கேட்டது. இதெல்லாம் ராமானுஜர் பேசினது. 16வது சூத்திரம் வரை ராமானுஜர் பேசுறது. இது சம்பாத சூர்ணிகைன்னு சொல்லுவார். சம்பாத சூர்ணிகை சொல்லுவார். இது வேதாந்த தெரிவிக்கிறார், ஆசீர்வாதம் தெரிவிக்கிறார். அது தெரிவிக்கிறார். சம்பாத ஏஷ சரணாகதி மந்திரசாரகான். கடைசியில ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல வரும்போது வந்து சம்பாத ஏஷ சரணாகதி மந்திரசாரகான். அப்ப இந்த சம்பாதம் யாரா இருக்கு சுவாமி? சம்பாதம்னா பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைன்னா 2 பேர் இருக்கணும். யாரா சுவாமினா 2 ராஜாக்களுக்கு பேச்சுவார்த்தைன்னார். என்ன சுவாமி, இவர் ஒரு சன்னியாசி, அவரை வேணா அவர் ராஜா வச்சுக்கலாம். ராஜாதி ராஜாதான் சர்வேஷம் சொல்லி பெரிய பெருமான் நம்பெருமான் ராஜா. இவர் என்ன சுவாமி, இவர் சன்னியாசி சுவாமி, சன்னியாசி ராஜாவான்னா அவர் ராஜான்னார். 2 ராஜாக்கு என்ன ராஜா சுவாமி? அவர் ரங்கராஜா, இவர் எதிராஜா. எதிராஜன் இவர், அவர் ரங்கராஜா, இவர் எதிராஜா. அப்ப அந்த ரங்கராஜாவுக்கும் எதிராஜாவுக்கும் சம்பாதம் நேரடியா நடந்திருக்கு. இது நமக்கு என்ன தோணும்? இந்த மாதிரிலாம் பெருமாள் பேசியிருப்பாரான்னு தோன்றது. இந்த மாதிரிலாம் பேசி கேட்டுட்டா நேரம். அப்ப பின்னாடி வச்சு சொல்றேன். 2 பேரும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்ற, இவர் சொல்றாரு. இப்படியேதான் இந்த கத்தியத்திலுமே போறது. அதனாலதான் இந்த கத்தியத்திலும் நித்தியானுசந்தானம் நித்தியமே செய்யணும். அந்த ரங்கராஜா, இது எதிராஜா. அது பதில அப்பதான் நமக்கு அவர் 2 பேரும் பேசினதான் எனக்கு கத்தியத்திலுங்கிற சாஸ்திரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஒன்று ரங்கபதி, இன்னொன்னு எதிபதி. இந்த ரங்கபதி எதிபதி இல்லையா, அவரோட சம்பாதம் இது. இது வந்து 16ஆம், அதுக்கப்புறம் இது இந்த 2 பேருடைய 16வது சூர்ணிகை வரையே சுவாமி எம்பெருமானார் சொன்னது. 17வது சூர்ணிகையிலிருந்து நம்பெருமாள் பேச்சு. நம்பெருமாள் பேச்சு என்ன பேசுறாருன்னா, மொத்தம் 24 சூர்ணிகைகள். அதுல 16வது சூர்ணிகை வரையே சுவாமி எம்பெருமானுடைய பேச்சு, எம்பெருமான ராமானுடைய பேச்சு. 17வது சூர்ணிகை அவர் பேசுறார். சரி, உனக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லைன்னு சொன்னேன், அஜ்ஞானம் நிறைய இருக்குன்னு சொன்னேன், அதே போல கர்மம் நிறைய இருக்குன்னு, பாபம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இந்த காலத்துல சேர்த்து அனாதி காலமா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல எத்தனையோ ஜென்மத்துல சேர்த்து வச்சுன்னு சொன்னேன். நீ அதை பத்தி நீ கவலைப்படாத, ஒரு கவலையும் வேண்டாம். ஏன்னா இருப்பினும் நீ எப்ப துவயமந்திரத்தை சொன்னாயோ, துவயமந்திர உச்சாரணம் பண்ணாயோ, ஆத்ரத்வயம் எப்ப உச்சாரணம் பண்ணினாயோ, அப்ப உமக்கு கொடுத்தோம். உமக்கு மட்டுமல்ல, உம்முடைய சம்பந்தங்களை கொடுத்தோம் என்று பெருமாள் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த வாக்குறுதி வேற எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது. இதனால்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவதானம் உயர்ந்து நிக்கிறது. என்ன காரணம்னா, நிறைய சம்பிரதாயத்துல அவளால ஆச்சாரியெல்லாம் இருக்கா. ஆனா பெருமாள் உம்முடைய சம்பந்திகளுக்கு கொடுப்போம்னு மத்த எங்கேயாவது இருக்கான்னா கிடையாது. எங்கேயுமே கிடையாது. நீங்க எங்க வேணா தேடி பார்க்கலாம், எங்கேயுமே கிடையாது. அது நம் சம்பிரதாயமா இருக்கக்கூடிய இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. வேற யாருக்கும் கொடுக்கல, ஒருத்தரும் கொடுக்கல கிடையாது. கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார்.
சொன்ன உடனே கொஞ்சம் சந்தேகம் யாருக்கு? சுவாமி ராமானுஜருக்கு. என்னன்னா, ராமானுஜருக்கு ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைத்தானே எங்கே போக கண்டீரேன்னு கேட்டிருக்கா ஆண்டா. இங்க பொய் சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பாரா அந்த பிள்ளையாட எங்கேயா பார்த்தேன். யாரு சொல்றா? கன்னட சொல்றேன், கன்னட சொல்றா. அந்த ஞாபகம் வந்துட்டு, வாஸ்தவம் தான், நீ சொன்னது வாஸ்தவம் தான், எனக்கும் சொன்னேன், என்னுடைய சம்பந்திகளும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ சொன்னது சத்தியமான வாக்கியம் தானே, சத்தியமான வாக்கியம் தானே அப்படின்னு கேட்கச்சு மறுபடியும் மறுபடியும் முதலுக்கு சொல்கிறான் நம்பெருமாள். சந்தேகப்படாத, சந்தேகப்படாத ராமானுஜா, நீ சந்தேகப்படாத. உன்னுடைய சந்தேகம் என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம சின்ன காரியம் பண்ணும், சின்ன சரணாகதி பண்ணும், அந்த சின்ன சரணாகதிக்கு பலன் இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குமா? இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குமா? ஏன்னா சரணாகதி சின்னதாச்சே, கொடுக்கக்கூடிய பலமா என்னது? சீவை குண்டும் அனுபவ தெரிந்த பிரீத்கார்த்த கைங்கரியம், நித்தியானுபவம், நலவந்தமில்லதோர் நாடு, தெளிவிசும்பு திருநாடு, இப்படி இருக்கச்சது அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கிறது. ஒண்ணும் பண்ணலையே அதுக்கு. அந்த புருஷார்த்தத்துக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய உபாயமாக இருக்கணும்னு ஒண்ணுமே பண்ணலையே. அப்படி இருக்கச்சு அந்த சந்தேகம் இருக்கணும். அதனால அந்த சந்தேகப்படாத. ஏன்னா நீ சரணாதி பண்ணிடணும். அந்த சரணாதி கொடுக்க போறதா இல்லையே, நான் தானே கொடுக்க போறேன். கொடுக்க போறது நான் பெரியவன். நதஸ்யமஸ்ய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய். அவ்வளவு பெரியவன் நான், தன்வப்பார் இல்லப்பன், அவ்வளவு பெரியவன் நான். என்ன பார், என்ன பாரு, உன்னை பார்க்காதே. உன்னை இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பார்க்காரு. உன்னை பார்த்தா உனக்கு எதுக்குமே யோக்கியத்தை இல்லை. நிஜம் இது, இதான் உண்மை. உன்னை பார்த்தா உனக்கு எதுவுமே யோக்கியத்தை இல்லை, என்ன பாரு அப்படின்னு நம்பருமாள் சொல்ல, ஒருவேளை பொய்யா இருக்குமோ இன்னும் சந்தேகம் வருது. பொய்யா இருக்குமோ ராமானுஜ சந்தை விட. அப்ப மறுபடியும் சொல்றாரு, நேற்றுக்கும் பொய் சொல்றது கிடையாது, இன்னும் பொய் சொல்ல போவது கிடையாது, நாளையும் சொல்ல மாட்டேன். இது 3 நாளும் சத்தியம் சத்தியம் புனசத்தியம். நான் சொல் சொல்ல போவது கிடையாது. நான் சரணாகதி பண்ணியதான். நீ வாங்கின மோட்சம் மோட்சம் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி சரணாகதி ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்ணணும்? இனிமே என்ன பண்ணணும்? இப்ப சரணாகதி ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்ணணும்? சுவாமி ராமானுஜன் கேட்க, ஒன்னும் இல்லை, இந்த சரீரம் விழ வரைக்கும் நான் என்ன பண்ணும்? சரணாகதி ஆயிடுச்சுன்னா என்னைக்கு சரீரம் விழறதோ தேகாவசானே முக்தி சியாத் அப்படி இருக்கச்சு, என்னைக்கு சரீரம் விழுதோ அன்னைக்கு தானே மோட்சம். அந்த சரீரம் விழு வழி நான் என்ன பண்ணணும்னு கேட்க, துவயம் அர்த்தானுசந்தானேன சக, துவயம் அர்த்தானுசந்தானத்துல இந்த சரீரம் கீழே விழும் வரையில் இந்த ஸ்ரீரங்கத்திலே சுகுத்தி இருக்கும், இந்த ஸ்ரீரங்கத்திலே நீங்க பரிபூர்ணமா இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிற. இதுதான் இந்த சரணாகத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். இந்த ஸ்ரீரங்க. ஆனா சுவாமி அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தினுடைய திவ்ய யாத்திரைக்கா போயிருக்காரு போறதா தெரியல, கிடையாது. இதுதான். அப்ப முதல்ல பிராட்டியை பற்றி சரணாதி பண்ணி, அந்த பிராட்டி அனுமதியின் பேரு நம்பெருமாவுடைய பெருமைகளை சொல்லி, அதற்கு மேற்கொண்டு அவருடைய திருவடியில சரணாதி பண்ணி, உடனே நம்பெருமாள் என்ன வேணும்னு கேட்க அதை 2ஆ பிரிக்கிறார். நம்பெருமாள் என்ன வேணும்னு கேட்டாருனோ அதை 2ஆ பிரிக்கிறார். அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி. அப்ப அனிஷ்ட நிவர்த்தினா என்னது? சம்சாரம், இந்த ஜென்மா, அஜ்ஞானம், அதற்கு மேல கர்மா, அனாதி கால அபச்சாரங்கள், இதெல்லாம் அனிஷ்ட நிவர்த்தி தொலையணும். இந்த அனிஷ்ட நிவர்த்தி அது தொலைஞ்சு விட்டுன்னு வச்சுக்கேன். இஷ்ட பிராப்தி வேணும். எனக்கு என்னுடைய தீயது தொலைஞ்சா மட்டும் போறாது, நல்லது வரணும் போகணும். அப்ப இஷ்ட பிராப்தி என்ன? அனுபவ பிரீத்திகாரத்தை கைங்கரியம் வேணும். அந்த கைங்கரிக்கு அனுகூலமாக என்ன வேணும்? கைங்கரியம் பண்ணணும்னா பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இதெல்லாம் பூர்ணமா இது அத்தனையும் கொடுக்கணும்னு கொடுக்க, அதை கொடுக்க அவர் கொடுத்தாரு பிரார்த்தனை. ஆக மறுபடியும் 16 சூத்திரங்கள் வரையில் சுவாமி ராமானுஜருடைய பேச்சு. 17ஆவது சூத்திரம், உமக்கு எந்த யோக்கியதை இல்லாமல் போனாலும், இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு மோட்சம் போகணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுவாமி ஆச்சார சம்பந்தம் வந்துருத்தணும், ஆச்சார சம்பந்தம் வந்துருத்தணும், இனிமே நமக்கு மோட்சம் தானே அப்படின்றா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆச்சார சம்பந்தம் ஆனது பிறகு
அதன்படி நம்ம நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். சொல்றேன் இல்லையா, இப்ப நீ துவயத்தை சொன்னீர், அதுவே போதும். எந்த யோகத்தை இல்லாமலும் சரணாதி பண்ணிட்டேன், துவயத்தை சொன்னேன், நம்முடைய பலத்தால் உமக்கு மோட்சம் கொடுக்கும், இந்த வார்த்தையை நீ நம்பி இருக்கலாம், இதை நிரூபித்து காட்டினார் சுவாமி நம்பெருமான். அப்ப துவயத்தை அனுசரித்துக் கொண்டே இரும், ஸ்ரீரங்கத்திலே சுகுத்து இரும் பெருமாள் சொல்ல, இதோடு சரணாகதிக்கு அத்தியப்பட்டது முடியாது. முடிஞ்சிட்டு சொல்லணும். இப்ப இவா 2 பேருக்கும் ரங்கபதி யதிபதி, அதே போல ரங்கராஜா யதிராஜா, இவா 2 பேருக்கும் சம்வாதம் நடந்தது. 2 பேரும் பேசிக்கிறார்களோ, இவா ஒண்ணு பேச, எங்க ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு போறேன், திவ்யதேசம் போய் பெருமாள் சேவிக்கிறேன், சேவிச்சுட்டு இருக்க செய்து அந்த சேவையில வந்திர கிட்டக்க வரும், ஏன் இத்தனை நாள் வரல அப்படின்னா அவர் கேட்பாரான்னு. அந்த மாதிரிலாம் உனக்கு தெரியலையே சுவாமி, அந்த மாதிரி ராமானுஜி கேட்டிருப்பாரா, பேசியிருப்பாரா, அவரும் அதே மாதிரி நம்பெருமாள் பேசியிருப்பாரா, சந்தேகம் வரலாமோனும் இதை எம்பார் கேட்டுட்டார். எதுக்கு சொல்றேன்னா, எம்பார் இதை கேட்டார். இதை பத்தி எம்பார் போய் ராமானுஜத்தை கேட்கிறார், சுவாமி நீர் இதை சொன்னதாகவும் அதுக்கு நம்பெருமாள் செவிச்சா இதை நான் எப்படி நம்புறது, நம்பணும். போறவாளா பெருமாளோட பேசுறாளா, பேசும் பெருமாள் அது வேற விஷயம், எல்லார்ட்டையும் பேசுறாளா இல்லையே, அச்சா தீமையை பேசாதுன்னு சொல்லி இருக்க செய்து நீர் பேசியிருக்கீர், அவரும் பேசினார் அப்படி சொல்லி எத்தனை எழுதிட்டீர், எழுதி முடிச்சிட்டு இந்த நம்பணுமானோ, எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க இதுக்கு சமாதானம் சுவாமி போடுறா பாருங்க. அதுக்கு ராமானுஜர் ஆச்சரியமான சமாதானம். அடியனுக்கு பெரிய நம்பிகளுக்கு நம்பிக்கை, பெரிய நம்பிகளுக்கு ஆளவந்தாருக்கு நம்பிக்கை, ஆளவந்தாருக்கு உயர்கொண்டாருக்கு நம்பிக்கை, உயர்கொண்டாருக்கு மணக்கால் நம்பிக்கிட்ட நம்பிக்கை, சாரி ஆளவந்தார் மணக்கால் நம்பிக்கிட்ட நம்பிக்கை, மணக்கால் நம்பிக்கை உயர்கொண்டாருக்கு நம்பிக்கை, உயர்கொண்டாருக்கு நாதமுடைய நம்பிக்கை, நாதமுடையத்திற்கு சுவாமி நம்மாழ்வார்க்கு நம்பிக்கை, நம்மாழ்வார்க்கு யாருக்கு சேனமதியாருடைய நம்பிக்கை, சேனமதியாருக்கு பெரிய பிராட்டியாருடைய நம்பிக்கை, பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியின் நம்பிக்கை. இந்த வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை உண்டா இல்லையா சுவாமி, அது எப்படி நம்ப, இது நம்பிக்கை உண்டன்னா அடியேனும் எம்பெருமானும் பேசினது உண்டு நம்பணும். ஏன்னா இதுக்கு பிரத்யட்சமா நிரூபிக்க முடியாது. எப்படி நிரூபிக்கிறது, நிரூபிக்க முடியாது. இதுக்கு நிரூபணம் என்ன, நான் சொல்றது உண்மை, அதான் நிரூபணம், மற்றது நிரூபணம் கிடையாது. அந்த மாதிரி சொல்லலாம் சுவாமின்னா, பகவானுக்கு இவரை கொடுக்க சம்பாதம் இன்னொருத்தர் காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னொருத்தர் காட்டியாச்சுன்னா அப்ப ராமானுஜரை போல அவர் இருக்கணும், இருக்கார். நாம என்ன நினைக்கிறோம், இது எதுவும் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி பண்ணினா இந்த அமிலத்தை ஊத்துறா, இந்த அமிலத்தை விட்டா அதனால இந்த அமிலம் கிடைக்கிறது, அதனால இது கிடைக்கிறதுன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நிரூபிங்கன்னா அந்த மாதிரி நிரூபிக்க முடியாது. இது சாஸ்திரம், சாஸ்திரம் வந்து சப்தத்துக்கு கொண்டுதான் நிரூபிக்க முடியுமே தவிர பிரத்யட்சத்தால நிரூபணம் ஆகாது. பிரத்யட்ச நிரூபணம் அவருக்கு ஆயிருக்கே சுவாமின்னா அவர் அளவுக்கு வந்துடும் ஆயிடும். ஏன் சுவாமி, அவருடைய திருவடி சம்பந்தம் இருந்தா மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். எத்தனையோ பூர்வாச்சாரியர் இருக்காரணும் இருக்காடியா, எத்தனையோ 13 ஆச்சாரியர் பிரதானமா இருக்கா. இப்ப அவளை யாரையா ஒருத்தர் சொல்லியிருக்கலாமோ, ஏன் அவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு? எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார், தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்லையா? அவருக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப சுலபமா இருக்கு, நல்லா பேசுறாரு, கிட்டக்க வந்தாலே போறோம். இது மட்டும் இல்ல, பெரிய பெருமாளை பார்த்து இது நம்பப்படியா இருக்கா பாருங்க. அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, என்ன குடித்தேன்னு கேட்க நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. பெரிய பெருமாளை பார்த்து அவருக்கு மூக்குல விடுமா, இதெல்லாம் பண்ணுமா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இவருக்கு தெரியாது, காட்டவே கண்ட. இது ரொம்ப முக்கியம். சம்பிரதாயத்துல இந்த திட அத்தியாவசாயம் இருக்கணும், இந்த நம்பிக்கை இருக்கணும். இது இல்லைன்னா பிரயோஜனம் வேலை, மோட்சமே இல்லை. முதல்ல அதை நம்பணும்.
எம்பெருமானார் பேசியிருக்கார், நம்பெருமானார் பேசினார். சத்தியம். வேதாந்த் ஜெயசங்கர் எடுத்திருக்கார், பெரியவாச்சாரியர் எடுத்திருக்கார். எம்பார் இதனால அவருக்கு சந்தேகப்பட்டவர் கேட்கல. நம்ம உடனே தோணும் ஆக்கல, நாங்க சந்தேகப்பட்டவர் அந்த காலத்துல எம்பார் சந்தேகப்பட்டு, அவர் சந்தேகப்பட்டு கேட்கல, நமக்காக எதுக்க. ஏன்னா ஆமா சுவாமி எல்லாம் அவ பட்சத்துவா, அதனால அவர் வந்து பேச மாட்டா, நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு வழியா அன்னைக்கே கேட்டுருக்காங்க. அப்ப சத்தியம், அவர் பேசினது சத்தியம். அவருக்கு அவர் அவர் கூலமா இருக்காரு. நம்மாழ்வார ஏன் சுவாமி அவர் வந்து தேர்ந்தெடுத்து 4000 கொடுத்து எதிர் பண்ணணும்? அடியான பண்ணிருக்கலாம். இந்த வார்த்தையே அபத்தம், இந்த வார்த்தையே அபத்தமான வார்த்தையை அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? எதனால பிடிச்சிருக்கு? இதுக்கு அடைய சமாதானம் சொல்லட்டுமா? நீங்க இங்கிருந்து சிவகங்கை போகலன்னும் அப்ப போய் கேள்வி அங்க மணி பிடிச்சி கேள்வி இந்த மாதிரி, என்னமா நீங்க ராமானுஜன் மட்டும் பிடிச்சிருக்கு, நம்ம ஆழ்வார் மட்டும் எதுக்கு என்ன ஏன் பிடிக்கல கேட்கலாம். கேட்கறது வருமானம் வராது. அங்க போனா அது மேல விஷயம். இதுக்கு சொல்ல மாட்டேங்க. அப்படிங்க பகவான் சொன்னதும் உண்மை, நாம் சொன்னதும் உண்மை. சுவாமி தெரிவிக்கிறார் வார்த்தையை. நம் வார்த்தையை நம்பலாம். பகவான் சொன்னதே உண்மை. இதற்கு மேல சாட்சி சாட்சி சாட்சின்னு நீ கொண்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவுதான் ராமானுஜன் சொல்லிட்டாரு. என்பதற்கு சாட்சியெல்லாம் கிடையாது. ராமானுஜத்தினுடைய விசுவாசம். அதான் அந்த விசுவாசம் இருந்ததை வச்சுக்க, நிச்சயமா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். ஏன் சுவாமினா அவருக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நாமே நமக்கு ரொம்ப பிடிச்சவா இருக்குன்னு வச்சுக்க, அவர் நிறைய பண்றா. ஏன் பண்றா சுவாமி? பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்கு? இதுக்குதான் நெருகேத்துக்கும்னு பேரு. எந்த ஏத்தும் கிடையாது. அதே மாதிரி பகவானுக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவர் கொடுக்குறேன்ட்டாரு. இல்லைன்னா எம்பெருமானார் தரிசனம் பண்ணி அவர் தானே சொல்லியிருக்காரு. வேற யாராவது சொன்னாரா? வேற என்ன பண்ணிருக்கணும்? நம்மாழ்வார் தரிசனம் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் விசாரமே பண்றேன். நம்மாழ்வார் தரிசனம், ஏன்னா அவர் தானே ஆத்திய ஸ்தல குலபதி. இந்த சம்பிரதாயம் நம்மாழ்வார் தரிசனம் இல்லையா? ஆனா உம்முடைய சம்பந்தம் இருக்கிறவாளுக்கு உண்டு தெரிவித்தாரியா? இதான் அப்ப அந்த ராமானுஜருக்கு பிரதிபக்தி இருக்கணும். இதுதான் முக்கியம். இப்ப கத்தியத்தை வைத்துக்கொண்ட முதல் சூழ்நிலைக்கு போவோம். ஆச்சரியமான சூழ்நிலை. அடிய சூழ்நிலை வாசிக்கும். பகவன் நாராயண அபிபதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷிம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்ய அனன்ய சரணகா சரணமகம் பிரபக்தியே. விராட்டி திருவிழில் விழுந்து அலறுகிறார். அலறார். கிடைக்குமே கிடைக்கணுமே கிடைக்கணுமே. அலறது யாருன்னா ஆதிசேஷ அவதார். நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அலறார். அந்த அலறக்கூடிய பிராட்டியுடைய புருஷகாரம் வேணுமே வேணுமே அவர் திருவிழா விழுந்துட்டார். எப்பவுமே ஸ்ரீரங்கத்துல மட்டும் எவ்வளவு வைபவம் நம்பருமாளுக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம போகலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா நாச்சிமாருக்கு இருக்க ஒரு வைபவம் ஒரு நாளும் நம்பெருமாளுக்கு கிடையாது. என்ன சுவாமி அவ்வளவுதான் மோசம் கொடுக்குற வாஸ்தவம் தான். வைபவம்னு வச்சுட்டா அந்த ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய வைபவம் நம்பெருமாளுக்கு இருக்கான்னா அவ்வளவுதான் சொல்ல முடியாது. பராசர மட்டும் நிரூபணம் பண்ணிட்டார். அதை தாயாவுடைய கண் பார்வை உங்களுக்கு தோகுமானா தோறாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கச்சது இது யார் சொல்றாங்கன்னா, ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய தேசமே பெரிய பிராட்டியாருக்கு நிறுத்த ஸ்தானம் தெரிவிக்கிறார். பெரியவாச்சன் பிள்ளை தன்னுடைய நாச்சியாத்தின் வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். பெண்ணாலம் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. பெண்ணாலம் பேரும் ஊர் பேரும் அரங்கமே. என்னன்னா அவருக்கு என்ன தோணிச்சு தெரியல. அவர் என்ன பெரியவாச்சன் பிள்ளை பெரிய பிராட்டியாருக்கு நாட்டிய அரங்கம் தான் ஸ்ரீரங்கம். அவர் நாட்டியம் இதுவெல்லாம் பண்ணுவாளாம், அதான் ஸ்ரீரங்கமா. யாருக்கு சுகம் பண்ணுவா? ஸ்ரீரங்கநாதனுக்கு. ஸ்ரீரங்கநாதனை மகிழ்விப்பதற்காக ஸ்ரீரங்கம் முழுவதும் தாயார் நாட்டியம் ஆடுறாளாம். அது ரங்கம். ரங்கன நாட்டியம் ஆடக்கூடிய அந்த இடத்துக்கு ரங்கம்னு பேர்.
அப்படிப்பட்ட அங்கம். அப்ப அதனால்தான் என்ன எடுத்து அப்ப ஸ்ரீரங்கம் பிரதானம். இவருடைய ஸ்ரீரங்கமே பெரிய பெரியாட்டியார் நிறுத்தஸ்தானம் நாட்டியனும். அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல அவள்கிட்ட தானே போகணும். இடமே அவளோடதே சுவாமி, அவள்கிட்ட தானே போகணும். அவள்கிட்ட போனாதான் பகவான் காரியம் பண்ணுவார். ஈஸ்வரன் இல்லைன்னா காரியம் பண்ண மாட்டான். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். அதனால என்ன பண்ணார் சுவாமி பெருமானார்? முதல்ல தாயார் மடியில ஒதுங்குறார். தாயார் மடியில ஒதுங்குறார். எப்படி ஒதுங்குறார்? குழந்தை போல ஒதுங்குறார். ஒரு சிறு குழந்தை போல என்கிறார். நாமளும் அப்படிதான் இருக்கணும். சிறு குழந்தை போல ஒதுங்குறார். பகவன் நாராயண அபிமதானுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத் அனதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பகவன் நாராயண. பகவன் இருக்கிறியா, அந்த பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா கிட்டத்தட்ட நமக்கு இந்த சம்சார விஷயமே தோன்றிடும். பகவத் விஷயம் அர்த்தம் என்னன்னா அதான் பகவான் பேர். அந்த பகவான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஆச்சரியமான அர்த்தம். ஏன்னா பகவானை பத்தி பராஸ்ய சக்திக்கு விபிதைத சூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னு தெரிவிப்பார்கள். பரா அஸ்ய சக்திக்கு விபிதைவ சூயதே சுவாபாவிகே ஞானபல கிரியாச்ச. என்னன்னா ஞானம் என்ன, பலம் என்ன, சக்தி என்ன, வீரியம் என்ன, தேஜஸ் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இதெல்லாம் இந்த 6 குணங்களோடு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இந்த 6 குணங்களோடு கூடியதுக்கு தான் பகவத் சப்தத்துக்கு அடையாளம். அப்ப பகவத் சப்தம்னு சொன்னா பகவான் சொன்னா இந்த 6 குணங்களோடு கூடியவன் பேர். ஆனா இந்த 6 குணங்களோடு கூடியவன் யாரா இருக்கா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா சில பேருக்கு பகவான் சொல்றாங்கன்னா அது சும்மா உத்தேசமா ஏதோ 1 2 இருக்கும் அதனால சொல்லிடுவா, இருக்கட்டும். அப்படி கச்சது இந்த 6ம் சேர்ந்துதான் பகவான் பேரு. இந்த பகவானை பிரிக்கலாமா? ப க ப அப்படின்னா ப க ப அன்னு பகவன்னு பகவன் இல்லையா? ப பான்னா 2 குணங்கள் அது வந்தது. பா என்கிற சப்தத்தால ஞான பலம் அது அதுல வந்துடுது. அதுக்கப்புறம் க என்கிற சப்தத்தாலே ஞான பலம் ஐஸ்வர்யம் வீரியம். அடுத்து வா என்கிற சப்தத்தாலே சக்தி தேஜஸ். இந்த 6உடன் கூடியவன் தான் பகவான். ஞான பல சக்தி வீரியம் ஐஸ்வர்யம் தேஜஸ் இந்த 6 குணங்களோடு கூடியவன் தான் பகவான். இந்த 6 குணங்களும் பகவானை விட்டு பிரிக்கவே பிரியாது. இது சுரூப நிரூபக தர்மங்கள் சொல்லுவான். இப்படிப்பட்ட சொரூபனுடைய 6உடன் கூடியவன் பகவான் என்றே. ஏன்னா பகவன் நாராயண பகவன் நாராயண அபிமத அனுரூப பகவன் நாராயண அபிமத அனுரூப. அப்ப பகவானான நாராயணனுக்கு அபிமதையாய் அனுரூபமாய் இருக்கிறாள் பிராட்டி. பகவன் நாராயண அபிமத அனுரூப. அப்ப பகவன் நாராயணனுக்கு அபிமதமாய் இருக்கிறாள், அனுரூபமாய் இருக்கிறாள். அபிமதம்னா என்ன சுவாமி? ஒருமித்த கருத்து. 2 பேரும் ஒரே கருத்தா இருக்கும், ஒருமித்த கருத்தா இருப்பா. தம்பதிகள்னாலே அப்படிதான் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். அநேகமா இங்கெல்லாம் நிறைய பேர் தம்பதி இருப்பா. இதுன்னு சில இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவா. பர்த்தாவை அங்க உட்காரச்சோ பாரதியா அங்க உட்கார வச்சுக்குவா. அவர் ஒண்ணு கேட்பார், இவர் ஒண்ணு கேட்பார். இதான் அந்த காலத்துல நடந்திருந்தது. இதே தூர்தர்ஷன் நடந்திருந்தது. அவர் என்ன சொன்னா அதுக்கு எதிர்த்தட்டா இவர் சொல்லுவார், இவர் என்ன சொல்றா அது எதிர்த்தட்டா அவ பேசுவா. அப்ப தம்பதி ஆனா தம்பதி கூட கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒருமித்த கருத்து. அதான் அபிமத ஒருமித்த கருத்து. அந்த ஒருமித்த கருத்தோடு இருக்கிறதா அதான். அப்பதான் ஒன்னா நினைக்கிறது. இவர் என்ன நினைக்கிறான் அதை தான் அவன் நினைக்கிறான். அவன் இங்க சீதை அப்படிதான் நினைக்கிறான். சீதை நினைக்கிறது 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா கூட அங்க சீதையை நினைக்கிறா தான் ராமன் நினைக்கிறான். அதனால அதே போலதான் ஒருமித்த ஒன்றா நினைப்பதும் பேசு. அது அபிமத அனுரூப. அனுரூபன்னா அழகா இருக்கா. ஆமா 2 பேரும் பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவளுக்கு இவன் தான், இவனுக்கு இவன் தான். துல்லியசீல வயோபுத்தியா துல்லிய அபிநஜா. யார் சொல்ற? அனுமான் சொல்றான் அந்த வார்த்தை. அனுமான் இந்த வார்த்தையை சொல்றார். ஏன்னா 2 பேரும் அனுரூபம், அழகு. 2 பேரும் சரியா பொருந்திருப்பாங்க. அந்த அழகுன்னா ஏன்னா
இவ ரட்சிக்க வேணும். அது மட்டும் இல்ல, அந்த பொருத்தை ஒன்றிருக்கா பெருமாள் ரட்சிக்க வேணும், ரட்சிக்கிறோம் அப்படின்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கேன், பெருமாளுக்கு முன்னாடி இவன் ரட்சிக்க வந்துடுறான். இவன் ரட்சிக்க வந்துடுறான். ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட ரட்சணை இருக்கு இல்லையா, அதான் ஒரு மிதனமே உத்தேசம். அபிமத அனுரூபமாய் அப்படி இருக்கா இல்லையா, அபிமத அனுரூபமாய் திவ்ய தம்பதிகள் இவ்வாறு தான். நீங்க அந்த கத்தத்திரை மதம் போனேன்னா திவ்ய தம்பதிகள் மேல போட்டுக்கோ. வேற யாருக்கும் திவ்ய தம்பதிகள் கிடையாது, எந்த தேவதாந்திரமும் கிடையாது. திவ்ய தம்பதிகள் வேறதான் திவ்ய தம்பதிகள். அது மட்டும் இல்ல, இவ ரெண்டு பேரும் சரியான பொருத்தம் இருக்கணும். இதை சொல்றது யாருன்னா ஒரு பிரம்மச்சாரி அனுமான் சொல்றார். துல்லியசீல வயோபுத்தியா அனுமான் சொல்றாரு. அந்த அனுமான் சொல்றாரு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போராடணும். சீதையை போய் அசோகன் சீதையை பார்த்தாச்சு. பார்த்தவன சீதையை செவிச்சாச்சு. செவிச்சதுக்கு அப்புறம் மனசாலே ராமனையும் ஒரு சிம்மாசனத்தை உட்கார வச்சுட்டான். சீத்தை பக்கத்துல இருக்கணும். சீத்தையை கொண்டு வந்து அது பக்கத்துல உட்கார மனசாலேயே உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் யாரோ கல்யாணம் வச்சு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் பொருத்தம் தான் இருக்கு. அந்த இவளுக்குண்டான அழுகு அவளுக்கு இருக்கு, அவளுக்குண்டான அழுகு இவளுக்குன்னா இது லௌகிக்கத்துல. ஆனா மனசாலே அனுமான் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் இல்ல. அந்த மனசாலேயே பிராட்டியும் அதே போல ராமனையும் ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒண்ணுக்கு ஒத்து பாக்குறார். ஒத்து பார்க்கச்சு குணத்திலையும் ஒத்து போறது, வயசுலயும் ஒத்து போறது, அனுஷ்டானத்திலும் ஒத்து போறது. குடிப்பிறப்பு இவர் என்ன மிथिला நகரத்துல வந்திருக்கா பிராட்டி. இவர் ஆச்சரியமான இருக்கக்கூடிய வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினே அப்படிப்பட்ட ஈஸ்வா குலத்தை வந்திருக்கார். குடிப்பழத்துல ஒருத்து போறது லட்சணம் எப்படி பண்ணலாம், ஆச்சரியமான லட்சணம். இது எத்தனையும் ஒருத்து போறது இல்லையா. ராகவனுக்குத்தான் வைதேகி, வைதேகித்துக்குத்தான் ராகவன். இத சொன்னது யாரு, ஒரு அனுமான். அப்ப துல்லியசீல வயோவித்யா அப்பதான் என்ன அர்த்தம்னா இதுதான் அபிமத அனுரூப. அபிமதம் ஒருமித்த கருத்தோடு இருப்பது, அனுரூபம் இந்த ரூபத்துக்கு அந்த ரூபத்துக்கு ஒத்து போறதுன்னு சொல்லிக்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட திரும்பிங்க. ஆனா உடனே இதை சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி அப்படிதான் ஒண்ணு சொல்றேன், எங்காத்து பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஆனா அது என்னன்னா அது தாம்பத்தியம் சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல, நன்னதான் இருக்கலாம், அது லௌகிக தாம்பத்தியம். ஆனா அலௌகிக தாம்பத்தியம் இவரோடது. லௌகிக தாம்பத்தியம் இல்ல, அலௌகிக தாம்பத்தியம். எதுக்கு சொல்றேன்னா இத சொல்றது யாருன்னா அங்க ரெண்டு பேருக்கும் சாதுஷ்யம் நன்னா இருக்கு சொன்னது அபிமத அனுரூப சொன்னது பிரம்மச்சாரியான அனுமான். இப்ப இங்க இவர் சொல்றது சன்னியாசியா இருக்கக்கூடிய ராமானுஜன். ரெண்டு பேரும் கிரகஸ்தர் கிடையாது. கிரகஸ்தர் இல்லாதவா என்ன பண்றேன்னா பிரம்மச்சாரி ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அது என்ன ஒரு தாம்பத்தியத்தை, ஒரு சன்னியாசி தாம்பத்தியத்தை ஓகோன்னு சொல்றாரு. இது அலௌகிக தாம்பத்தியம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லௌகிக தாம்பத்தியம் இல்ல, இது திவ்யம். திவ்யம் அப்படின்னால தெய்வீகம்னு பேரு. தெய்வீகம்னா அது லௌகிகம் கிடையாது. லௌகிகம் அதான் திவ்ய தம்பதிகள். அப்ப இருவரும் அப்ப அவங்க இருவரும் சேர்ந்து ரெண்டாவது பாருங்க. சாமானிய லோகத்துல எப்படி இருக்கும், ஒரு பாரியா பர்த்தா இருக்கும் வச்சுக்கேன், அவன் அவளுக்காக பர்த்தாக்காக பாரியா, பாரியாக்காக பர்த்தா, அநேகமா இப்படிதான். இவ ரெண்டு பேரும் தங்களுக்காக இல்ல, நமக்காக. அவ ரெண்டு மீதினமே காஞ்சி சங்கரா அனந்தராச்சார சுவாமி ஆச்சரியமான ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்க, மிதுனமே உத்தேசம். மிதுனம் ரெண்டு சேர்த்தி இருக்கு, அது உத்தேசம் எழுதுகிறோம். அப்படிப்பட்ட சேர்த்தி. அந்த சேர்த்தி என்னன்னா அவன் சேர்த்திருக்கான எதுக்காக, இவாள லௌகிக்கம் காமத்துக்காக. அங்க அப்படி இல்ல, நமக்காக, நம் பொருட்டு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கா இல்லையா. அதான் திவ்ய தம்பிகள். அடியார்களுடைய ஆனந்தத்திற்காக சேர்ந்திருக்காரு பெருமான பிராட்டிகம். நம்ம ஆனந்தத்துக்காக உலகத்தில் உள்ள அனைவரும் சாமானும் இங்க இருக்கிறவன்னா அவரவர்கள் தங்கள் தங்கள் கணவன் மனைவியும் அவர்களுடைய ஆனந்தத்துக்காக இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, அடியார்களுடைய ஆனந்தத்துக்காக பரிபூர்ணமா வரணும். அதான் திவ்ய தம்பதிகள். ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாத் அனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணகணாம். சுரூபத்தாலே அவனுக்கு உகந்தவள், ரூபத்தாலே அவனுக்கு ஏற்றவள். அதே போல சுரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ரூபம் என்ன, ஐஸ்வர்யத்திலும் எல்லா விதத்துமே அவனுக்கு ஏற்றவள் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. இன்னும் கேட்டா அவனை காட்டிலும் ஒருபடி மேம்பட்டவள் சொல்லாமே தவிர எப்போதும் விட்டு கொடுக்கும்படி பிராட்டி இருக்க மாட்டான்.
விட்டு இருக்க முடியாது. அதான் ஏன் விட்டு விடுங்க, பக்தால விட்டு கொடுக்க மாட்டான். எத்தனை பண்ணாலும் ஸ்ரீரங்கத்திலேயே திருவரங்கத்தவனார் நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்த உடனே முதல்ல பெருமாள் இடத்துல அங்க சிப்பந்திகளாம் மாத்திட்டார் சுவாமி எம்பெருமானார். அங்க யாரெல்லாம் இருக்கு என்னைக்குமே ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கணும். ஆட்சி மாறினாலே நம்ம ஆளை போட்டுடணும், தெரியாது, எப்போ தெரியாது. அதே போல இவரு பெருமாள் சன்னதியில் இருக்கோல ஆட்சி மாறிட்டோம். தென்னாள் பெரிய கோவில் நம்பி என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தை தான் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இவர் கையில வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகள் அத்தனை பேர் மாத்திட்டார். பெரிய பெருமாள் கிட்ட நேரா பிராட்டிகிட்ட வந்தார். அவ சொல்லிட்டா அதெல்லாம் கிடையாது, எங்கால் எங்கால் தான் இப்ப ரட்சிக்கிறார். அவர் விட்டுட்டாரு, கைவிட்டார் அவரு. இவர் விடவே இல்லை. இங்க இருக்கிறவாடி கிட்ட வராத ராமானுஜா அது அதோட வச்சுக்கோ, அவர் என்ன வேணா பண்ணுவார் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப விட்டு கொடுக்காத தன்மை, அன்பர்களை விட்டு கொடுக்காத தன்மை அவருக்கு தான். அது எங்க தெரியாது, நகசின் அபராத்தியதி நாபராத்தியதி பாபானாம்பா சுபானாம்பா பிரபார்கணாம் பிரபந்தமா கருணம் காரியமாரிய நகச்சின் ஆபராத்தியதே. ராமன் ரட்சிக்கிறான், பிராட்டியும் ரட்சிக்கிறான். ராமன் எப்படி ரட்சிக்கிறான், காலில் விழுந்தவாறு ரட்சிக்கிறான், காலில் விழுந்தவாறு ரட்சிக்கிறான். அவ்வளவுதானே தவிர. ஆனா பிராட்டி அப்படி இல்லை. ரெண்டாவது, பிராட்டி இருக்கான்னு சொன்னாலே அங்க தண்டனையே கிடையாது. எவ்வளவு வேணா குத்தம் பண்ணிருக்கணும், எத்தனை குத்தம் வேணா பண்ணிருக்கணும், பிராட்டி இருக்கான்னு சொன்னாலே அங்க தண்டனை உண்டான தண்டனையே கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஸ்ரீராம ராமன் கொண்டு இருக்கானோ அங்க பிராட்டி இல்லை. எங்கெங்கெல்லாம் ஸ்ரீராம ராமன் ரட்சிச்சிருக்கானோ அங்க பிராட்டி கூடவே இருக்கா. இப்ப இருக்கா. இதுக்கு அந்த மாதிரி அதை ரட்சிக்கும்படி மாத்திராரு இல்லையா. இந்த பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார். ஆர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி, வாணின்னு பேர், வாணின்னு நம்ம எதையா சொல்லிட்டு இருக்கோம், வாணின்னு பிராட்டி. ஆர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி விஷ்ணு புராண ஸ்லோகம். அதே ஒரு வேதாந்தேசிகர் திருச்சின்னமாலைன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ஆர்த்தோ விஷ்ணு ரியம் வாணின்னு அப்படியே தமிழாக்குத என்ன பண்ணாருன்னா, என்னன்னா தேசிகன் பெண்ணான வாணி ஸ்ரீதேவி நாச்சியார் இதான் சப்தம். ஆனால் பகவான் எப்படி இருக்கிறான்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணுதான். இதைத்தான் ஆர்த்தோ விட்டு ரியம்பானின்னு பராசர மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆனா வேதாந்தேசிகன் திரிவுரையால் தான் ஒருமாள் நின்றார் வந்தார், அப்படியே இந்த டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா திருநா பொருள், தானுங்கிற சப்தம் எப்போதும் சப்தமும் பொருளும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது இல்லையா. அதே போல இப்படி பொருளும் சப்தம் ஒன்றை விட்டு பிரியாதனும். அதே போல பெருமாளும் பிராட்டி பிரிய மாட்டார். இதுதான் ஆர்த்தோ விஷ்ணு ரியம்பாணி பண்ணியிருக்காரு இல்லையா. அப்ப இதெல்லாம் பெண்ணின் சுபாவம் உள்ளது. அதெல்லாம் நாச்சார் இல்லையா. நமக்கு நிறைய பேர் பெண்களுக்கு ஆலோசனை கேட்கிறா, ஆண்களுக்கு ஆலோசனை கேட்கிறா. இவெல்லாம் பெண்ணின் சுபாவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் நாச்சார் கூட்டி, நாச்சார் கூட்டியை சேர்ந்தவா. புருஷனான சுபாவம் யாருக்கெல்லாம் உண்டோ அவெல்லாம் பெருமாள் கூட்டியை சேர்ந்தவா. அதனால்தான் எந்த ஒரு பெண்ணானாலும் நாம ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பிரதிநிதின்னு நினைக்கணும். அப்போ எந்த வம்பு தும்பும் வராது. எந்த ஒரு புருஷனாதனும் நான் நம்பெருமாள் பிரதிநிதி வம்பு உமா சுவாமி அவர் ரெண்டு பேருக்கும் திவ்ய தம்பதிகளாச்சே. திவ்ய நீங்க பிரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். நீங்க தேவதாந்திரம் போல வச்சுக்கோ, அங்க அவளுக்குள்ள எத்தனையோ வம்பு தும்புகள்லாம் இருக்கு. நீயா நானா நானா நீயா என்னன்னா உண்டு. ஏதாவது இங்க ஏதாவது ஒண்ணு பார்க்கலாமா சொல்லுங்க, ஒன்னாவது பார்க்கலாமா சொல்லுங்க, ஒண்ணும் கிடையாது. இவருடைய புருவ நெருப்பிக்கா காத்துட்டு இருக்காங்க சிருஷ்டியத்தே. அதனாலதான் பிராட்டி இருந்தாதான் சிருஷ்டியே அப்படி தெரியுதுயா. அப்ப பெண்ணுக்கு பிரதிநிதியாக ஒரு பிரியர்களாச்சும் இருந்திருக்கா இல்லையா, அவதான் நான் அப்படி நடிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இருந்தா ஒப்புதுமே கிடையாது. அதுவே புருஷனது மாதிரி இருக்கு இல்லையா அப்படி தெரிவிக்கிறேன். இதெல்லாம் பெரிய பிராட்டியோட அம்சம்னு நினைக்கணும் பெண்கள்லாம். இவர் என்ன நம்பெருமாள் அம்சம் வச்சுக்கலையா, அப்படி மதிப்பு கொடுத்து நடந்தா நல்லா இருக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த நினைவு இல்லாததுனால இவ்வளவுதான் வருது. அப்ப பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே தரும். மேலும் நாம் இப்பேற்பட்டவருக்கு பிரதிநிதிகா இருக்கிறோம்னு ஒரு பெருமை மட்டும் இருக்கு. இப்பேற்பட்டவருக்கு பிரதிநிதியா இருக்கணும். அப்ப நான் பண்ற தப்பு குற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவோம். பலம் இருந்தா யாராவது தப்பு பதிவாருன்னா வராது. ஏன் சுவாமி எந்த குற்றம் அனுப்புறது, ஏன் நான் சுவாமி நான் அந்த நம்பெருமாள் பிரதிநிதி, நான் ஸ்ரீரங்க நாச்சியார் பிரதிநிதி, ஒன்றும் வரப்போது இல்லையா. அதான் தெரியும். ஆக அப்படிப்பட்ட நிலைதான் பிராட்டியும் பெருமாளும். அதான் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணாவாம்.
அனவதிகாதிசய அனவதிகாதிசய இவ்வளவு அவ்வளவு என்று வரையறுக்க முடியாத அளவு அதிசய அனவதிகாதிசய இவ்வளவு அவ்வளவு என்று வரையறுக்க முடியாத அதிசய ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் அசங்கேய கணக்கு பண்ணும்படி முடித்து விட முடியாது அப்படின்னு தீய குணங்கள் ஒன்றும் கிடையாது நல்ல குணங்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமா இருக்கு அதான் முக்கியம் என்பேரு கண்ணளத்து ஒன்பொருளிட வன்புகள் நார்கள் என்பர்கள் சரி அப்படின்னா தீய குணங்கள் ஒன்றும் கிடையாது அதான் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலா அனவதிகாதிசிக அசங்கேய கல்யாண குணம் அனவதிகாதிசன இவ்வளவு அவ்வளவு என்று வரையறுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான அது கணக்கு பண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நல்ல குணங்கள் தீய குணங்கள் ஒன்றும் கிடையாது இல்லையா அப்ப நல்ல குணங்கள் ஒண்ணு ரெண்டு இருக்குமானா கூட்டம் கூட்டமா இருக்கு கனகரங்களா இருக்கு அதான் கன அப்படின்னு சொல்லிக்கிறா கனகரங்களா இருக்கு பிராட்டிக்கு கூட்டம் கூட்டமா இருந்தாலும் இத்தனை கல்யாண குணங்கள் எண்ணி முடிக்க முடியுமானா எண்ணி முடியுது ஆகாசத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணலாமே தவிர பிராட்டி கொடுக்கக்கூடிய கல்யாண குணம் என்ன முடியுமானா எண்ண முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாரு அனவதிகா அசங்கேய கல்யாண குணகணாம் அடுத்து பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் பத்ம புஸ்தகத்தை கையில் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அது எப்படியே சொல்லிடுறேன் நீங்க வியாக்கியானம் அன்னைக்கு வியாக்கியானம் வாசிக்க போறது இல்லை இருந்தாலும் வியாக்கியானம் இல்லைன்னாலும் ஏன்னா இது நேரெழுந்த வரிதான் அர்த்தங்கள் எல்லாமே அதனால புஸ்தகத்தை இந்த கஜத்திரி புஸ்தகம் கையில இருந்து வச்சுக்கோ அது இந்தந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் கிடைக்கிறதுன்னு நீங்க நோட் பண்ணிட்டேன்னா பின்னாடி நமக்கு என்ன தோணுனா அதை சேவிக்கிறதுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கும் பத்மவனாலயம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் இந்த இடத்துல போக்கியத்தையை சொல்றது பத்மவனாலயாம் பத்ம சப்தத்தை போக்கியத்தை ஏன்னா பத்மம் என்று தாமரையில வீட்டு இருக்கிறார் பிராட்டி அப்ப பத்ம சப்தம்னாலே ஒரு போக்கியத்தை அழகா இருக்க சாமி ஆனந்தமா இருக்குது அந்த போக்கியத்தை தாமரையில வீட்டிருக்கிறார் அல்லவா அவ்வளவு போக்கியத்தை அவ்வளவு போக்கியமா இருக்காங்க அப்ப பெரிய பிராட்டியார் எப்படி இருக்க பத்மவனாலயாம் பகவதீம் பகவதீம் அப்ப பகவான் அவர் இவள் பகவதீம் அவன் அவன் பகவான் இவள் பகவதீம் பகவதீம் பகவதினா எம்பெருமானுக்கு தகுந்த ஒத்த கல்யாண குணங்கள் அனைத்தையும் படைத்தவள் யாரு பிராட்டி அதான் பகவதீம் அவர் பகவான் பகவன்னு இவர் பகவதீம் பகவதீம் ஸ்ரீயம் தேவியும் ஸ்ரீயம் தேவியும் தனக்கு ஆக வேண்டிய வேலையை இந்த ஸ்ரீயம் என்கிற சப்தத்துல வச்சிருக்கா பண்ணுவோம் தனக்கு என்ன ஆகணும் ராமானுஜருக்கு ஏதோ வேலை ஆகணும் புருஷகாரம் பண்ணணும் அந்த புருஷகாரம் பன்னெண்டு சப்தத்தை எங்க வச்சிருக்காரு ஸ்ரீயம் ஸ்ரீயம் எப்படி கிடையாது அப்படின்னா ஸ்ரீயம்னு என்னது ஸ்ரீ ஸ்ரீ இருக்கிறபடியால் தான் தன்னை பத்தி 4 வார்த்தை பேசி புருஷகாரம் பண்ணுவா தன்னை பத்தி 4 வார்த்தை பேசி புருஷகாரம் பண்ணுவா ஏன் சுவாமி ஸ்ரீக்கு அத்தனை வைபவமா ஆமா ஆள வந்தாரே ஆசிரியமா தெரிவிக்கிறார் சத்துஸ்லோகியில காந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதி சையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா யமனஜாமாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதி சனப்தர்தாச தாசீனகா சீரித்யேவச்ச ராமதே பகவதி பூமா கதம் தாம்பயம் தெரிவிக்கிறார் அப்ப ஸ்ரீ சப்தத்தாலே 6 விதமான அர்த்தங்கள் கொண்டு வராங்க ஸ்ரயதே ஸ்ரீயதே சுணோதி ஸ்ராவயதி சுணாதி ஸ்ரீநாதி என்று 6 சப்தங்கள் 6 அர்த்தங்கள் ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு மற்ற பேர் என்ன பண்ணுனா மற்ற பேரால ஆசிரியிக்கப்படுகிறாள் தான் சென்று பகவானை ஆசிரியிக்கிறாள் இதுதான் ஏகோண சேஷித்துவம்னு பேர் விராட்டுக்கு ஏகோண யுத்தம் ஏன்னா அவ ஒருத்தரை தவிர மத்த அத்தனை பேருக்கும் விராட்டு சேஷி ஒருத்தரை தவிர அதான் ஏகோணி சேஷித்துவம் பகவான் ஒருத்தரை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் விராட்டு சேஷி அப்ப பகவானுக்கு சேஷம் பகவான் சேஷி இவ சேஷபூதியா இருக்கு இவ சேஷபூதியா இருக்கா பகவான்கிட்ட நம்ம இடத்துல சேஷியா இருக்கா அதான் மற்ற பேரால் ஆசிரியிக்கப்படுகிறாள் தான் சென்று பகவானை ஆசிரியிக்கிறாள் அப்படியா அப்ப அந்த ஸ்ரீயத்தே என்பதுன்னு அர்த்தம் தான் சென்று பகவான அந்த ஸ்ரீயத்தே மற்ற பேர் சொல்லும் குற்றத்தை குறைகள்லாம் கேட்கிறா சுணோதி மற்ற பேர் சொல்லும் குறையெல்லாம் கேட்கிறா சுணோதி பகவானை கேட்கிப்பிக்க வைக்கிறாள் இது சாவயதி
அதாவது ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தே ஸ்ரேயத்தே ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தே அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஆச்சரியமா தெரியுமா. அதாவது சீங்கிற சப்தத்துக்கு மற்ற பேரால் ஆசிரியக்கப்படுகிறாள், இது ஸ்ரேயத்தே. தான் சென்று பகவானை சேவிக்கிறாள், இது ஸ்ரீயத்தே. மற்ற பேர் சொல்லும் குற்றங்களை கேட்கிறார். நம்ம பிராட்டிக்கிட்ட போனோம்னு நம்ம கிட்ட என்னென்ன குற்றங்கள் உண்டோ அதான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. நன்மைதான் இருக்கணும், தீமைதான் இருக்கும். பூர்ணமா சொல்லிடணும். பாதி சொல்லலாமா, குறைச்சலா சொல்லலாமா, அதிகமா சொல்லலாம், இருக்கிறத பூர்த்தியா சொல்லிட்டோம். குருவாச்சாரம் சொல்லியிருக்கிறான், அவ இல்லாத சொல்லிட்டு இருக்கா. நைச்சானுசந்தானம் பண்றான், நம்ம இருக்கிறது நிறையவே இருக்கு, அது சொல்லணும். அப்ப என்ன பண்றா, மற்ற பேர் குற்றத்தை நன்னா காது கொடுத்து கேட்கிறா. அது மட்டும் இல்ல, கேட்கறது குற்றத்தை கேட்டுக்கொள்கிறாள். ஸ்ருணோத்தி. அதுக்கப்புறம் பகவானை கேட்பிக்க வைக்கிறாரு. ஓ, இந்த குற்றத்தை கொடுவை பகவான் சொல்லுவாளா, சொல்ல மாட்டா. அப்படியே மாத்திட்டு நான் சொன்னதை கேளு, எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன், அதான் சாவயத்தி, அது பண்றான். அதுக்கப்புறம் நம்முடைய பாவங்களை வெட்டி விடுகிறாள். வேலி மாறாத புதுமையில் இருப்பாள், வினை தீர்க்குமே மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம்புலிசு குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் 910 வேரி மாறாத புதுமையில் இருப்பாள், வினை தீர்ப்பேன், நம் பாவங்களை வெட்டி விடுகிறாள், இது ஸ்ருணாத்தி. அதுக்கப்புறம் நம்மை கொண்டு போய் பகவான் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாள், இது ஸ்ரீநாத்தி. இந்த 6 அர்த்தங்கள். ஸ்ரீரித்யேவத ஞாமதே பகவதி தான் சதுஸ்லோகத்தை அளவந்தார் தெரிவிக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமதா பணிபதி செய்யா ஆசனம் பாவனம் வேதாத்மா விகேஸ்வரகான்னு ஆச்சரியமான அதான் ஸ்ரீஹி என்கிற ஒரு சப்தத்துக்கு ஆச்சரியமான அர்த்தத்தை 6 விதமான அர்த்தத்தை காமிக்கிறார். இது பிராட்டிக்கே உண்டான வைபவம். இந்த பிராட்டிக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தன்னை பத்தி சொல்லிக்கிறான். லக்ஷ்மி தந்திரம்னு பேரு பாஞ்சராத்திர சாஸ்திரம். அந்த லக்ஷ்மி தந்திரத்துல தான் யாருன்னு சொல்ற, அகம் துவா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினி, அகம் துவா பிரம்மண சத்திய சாகமத்த சனாதினி, இது லக்ஷ்மி தந்திர வாக்கியம். இது பிராட்டியை சொல்லக்கூடிய வாக்கியம். யாருக்கு? இந்திரனுக்கு சொல்லிட்டு இருக்கா அந்த வார்த்தைய. இந்திரனுக்கு உபதேசம் இருக்கா. பிராட்டி சொல்றா, நான் யார் தெரியுமா? பிராட்டி சொல்றா, நான் யார் தெரியுமா? பிரம்மத்துக்கு நான் தான், பிரம்மத்துக்கு நான் தான். அகம் துவா, அகம் துவா. இப்ப இந்த சப்தம் ரொம்ப அழகான சொல். இப்ப பாடியே இருக்க சுவாமி, நீர் யார் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் சொல்றச்சே நான் என்கிற ஒரு தன்மை இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் நீங்களை பத்தி சொல்லிக்கிறோம். ஆமா, அப்ப நீங்களும் ஒரு தன்மை இருக்குமோ. அதே போல பிரம்மம், பிரம்மத்துக்கு பிரம்மத்துவம் என்கிற ஒரு தன்மை இருக்குமோ. இருக்குமே சுவாமி, பிரம்மத்துக்கு அந்த பிரம்மத்துவம் என்கிற தன்மையை யாருன்னா பிராட்டி. அதுதான் அகந்த்வா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினி. பிரம்மத்துக்கு பிரம்மத்துவம் அகம், பிரம்மம் அகம், நான் பிரம்மன் நான் சொல்லிக்கணும். அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை யாருன்னா பிராட்டி. அகம். அதனாலதான் அகாரத்துக்குள்ளேயே பிராட்டி. இதை வச்சுதான் நம்ம பூர்வாச்சாரர் தெரிவிக்கிறார். அவர் என்னமோ ஏதோ ஒரு போக்கு அடிச்சுட்டு போறா அப்படிலாம் கிடையாது. இப்ப அந்த பிரம்மத்துவம் என்கிற தன்மையே பிராட்டி. பிரம்மம் அகம்னு சொல்லித்தனா அது யார சொல்லுனா பிராட்டி சொல்லும். அப்ப அகாரவாச்சன் பகவான் பிராட்டி உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா? கண்ணடியே கிடைக்கிறது சுவாமி அப்படின்னு தெரிவிக்கிறா. அதான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அகம் தா. அப்ப சுஷீலனுடைய தன்மை சௌசூல்யத்தை போல நான் என்கிற தன்மை தான் அகம் தா. அப்ப பிரம்மம் எப்போதும் நான் சொல்றதும் அந்த நானாகிற தன்மையே பிராட்டி தான். அப்ப பகவான் 4 சொல்லோடு நிற்கிறான் இல்லையா? அந்த சொல்லுக்கே பிராட்டி தான். அதனாலதான் அகலையில்லேன் இறைய விட்டு அகலன்மையல் மங்க உடமாறா விட்டு பிரியாதமை. ஏன் பிரம்மச்சாரியா இருக்கட்டு கூட பிராட்டி விட்டு பிரியாம இருக்கணும். வாமன பகவானும் வந்தா வரச்ச கூட பிராட்டி திருமார்பு இருக்காளே, அப்படி இருக்க செய்து. ஆனா பிரிட்டி பிரிக்கவே மாட்டான். அப்ப அவனோடு இருக்கா இல்லையா? அவன் என்றாலே இந்த பாருங்க, பிரம்மம்னு சொன்னாலும் கூடவே பிராட்டி இருக்க. அதனால்தான் பிராட்டியை பத்தி சாஸ்திரம் அவளோட பேசல. ஒரு சில இதுல இடத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா பிரம்மத்தை சொல்றச்சு அவளையும் சேர்ந்துன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். அவங்க தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தனியா சொல்லியாச்சுன்னா அப்ப இவர் வேலை பண்ணுங்க அவரு வேலை. அப்ப அகம் என்கிற சப்தத்தை இதோடு சேராது. பிரம்மம்னு சொல்லிட்டே பிராட்டி கூடவே இருக்கு இல்லையா? நான் சொன்னா அது இது யாருடைய வார்த்தை? பிராட்டுடைய வார்த்தை. யார் முக்கியம்? அப்ப அந்த பிரம்மம் அகம்னு சொல்றது நான் தான். அது
இந்த நம்பிக்கை தான் நான் போய் அவன்கிட்ட போய் நிக்கிறோம் தான் முக்கியம். ஏன் நிக்கிறோம்னா சுவாமி இப்ப துரியதா சாஸ்திரம் சொல்லலேனாலும் நம்ம அவர்கிட்ட போனாதான் அவர் என்கிற தன்மையே பிராட்டி. இப்ப இவ கிட்ட போயாச்சுன்னா இவ சொல்றதுதான் அவர் கேட்க, இவ சொல்றதுதான் அவர் கேட்கிற. மேலும் பெருமாளே இவர் சொல்றதா கேட்கலையா அப்படின்னு இருக்கிற. ஒரு விஷயம் என்னன்னா, இது இப்ப பிராட்டி சொன்னது அகம் என்கிற தன்மையை நான் சொல்லிட்டாலும் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன வார்த்தைன்னா, நீங்க என்னிடத்த வராதுங்க, என்னிட வர்றதுக்கு முன்னாடி பிராட்டிட்ட போகும். அவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் சொன்ன பார்த்த போனோம். அவள் புருஷகாரம் பண்ணலன்னா நீங்க அத்தனை பேரும் என்கிட்ட வரவே முடியாது. இது யாரு? வராக பெருமாள் தெரிவிக்கிறார். வராக பெருமாள் ஒரு கையாலே அந்த பிராட்டியை பூமி பிராட்டியை அணைத்து கொண்டு ஒரு கையாலே அந்த பூமி பிராட்டிய திருவடியை காட்டி கொடுக்கிறாரு. என்ன பெரிகிறது அப்படியே இருக்கட்டும், முதல்ல இந்த திருவடியை பத்து, அதுக்கப்புறம் என் திருவடியை பத்தலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போலயும் அவள் புருஷகாரம் பண்ணாதான் நான் கிட்ட வர முடியும். அதனால இது பிரம்மத்தின் வாக்கியமே. அதனால அந்த புருஷகாரம் பண்ணது. அதனாலதான் ராமானுஜர் முதல்ல பிராட்டிய பத்தன். நாமும் ஸ்ரீரங்கம் போகணும்னா முதல்ல வடக்கு வாசல், வடக்கு வாசல் அவர்கிட்ட போயாச்சுன்னு வச்சுங்க, ஆனந்தமான பெருமாள் சபை கிடைக்கும். அதே போல திருமலை போனால திருச்சாவனை போய் இவரை செவிச்சுட்டு வச்சுங்க, 2 பேரும் டெலிபோன் வச்சுட்டு இருக்கா. டெலிபோன்ல இப்பதான் வந்துட்டு அவ கிருத்தயுகத்திலிருந்து டெலிபோன் வச்சுட்டு இருக்கா. அந்த டெலிபோன்ல பேசி சொல்லுவா, பட்டுக்கோ வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, என்னமோ நீ அந்த அகங்காரம் இதெல்லாம் அகம் அகம்னு நானுங்கிற தன்மையெல்லாம் காட்டுக்காத, நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படி நல்லா செலவு கொடுத்துறாரு. எதுக்கு சொல்ல பார்த்தா அந்த நிலை இருக்கு இல்லையா? இதனால்தான் சுவாமியை நம்ம நேர பிராட்டி போல கத்தினார். நித்யான பாயினி, அதாவது அடுத்து பத்மவனாலயான் பகவதின் ஸ்ரீயம் தேவின் நித்திய அனபாயினும், அவனை விட்டு பிரியாமல் இருக்காள். ஸ்ரீ சப்தத்தால் 6 அர்த்தம் காட்டினாரோனும் அந்த 6 அர்த்தம் பகவான் நம்மை காக்க எப்போதும் அவனை விட்டு பிரியாம இருக்கா, எப்பொழுதும் விட்டு பிரியாம இருக்கா. அதான் நித்திய அனபாயினும், நித்தியான அனபாயினும். ஸ்ரீயம் தேவியும் நித்தியான பாயினும். தேவி, இவள் தேவி, அவன் தேவன். இவன் தேவி, அவன் விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். ஏன்னா இவ எப்ப பிறந்தாலும் கூடவே பிறந்துருவாள். பகவான் அவதாரம் பண்றாருன்னு அவதாரம் பண்ணச்சு கூட அவனும் சேர்ந்து போடலாம். எப்படி சுவாமி? அவர் தேவனா பிறந்தா பிராட்டி தேவியா பிறப்பா, அவர் மனுஷனா பிறந்தா பிராட்டி மனுஷனா பிறப்பா, அவர் ராகவனா பிறந்தா பிராட்டி சீதையா பிறப்பா, அவர் கண்ணனா பிறந்தா பிராட்டி ருக்மிணியா பிறப்பா. என்னவோ அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவளால் விட்டு பிரியவா விட்டார். அந்த பிரியாத தன்மைதான் நித்திய அனபாயினி, நித்தியானபாயினி. இதைத்தான் ஆழ்வார் அகலையிலே இறையும் இல்ல நித்யான். இதான் வடகலத்தை. வடகலத்தை எத்தையோ நினைக்க வேண்டாம். வடகலை நித்தியான பாயினி, தென்கலை அகலையிலே இறையன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படி இது என்ன சாமானியமா சொன்ன உடனே சுவாமி அவர் பிரியது கிடையாது ஒத்துக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காருங்க, அவரும் ரொம்ப தம்பதிகள், கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் இவரை விட்டு அவன் பிரியது, அவனை விட்டு இவர் பிரியதே கிடையாது அப்படின்னு இல்லையா? ஏன் பிரியது கிடையாதுன்னா என்னன்னா, ஏதாவது வாங்கிக் கொள்வதா பிரிவதில்லை. ஆனா அந்த பொட்டெல்லாம் இங்க இல்லை. இவர்கிட்ட தான் அவன் பிரியறதுல, அவர்கிட்ட பிரியறதுல என்ன ஏதோ கிடைக்கிறது, அவளுக்கு ஏதோ கிடைக்கிறது, அதெல்லாம் பிரியறது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. இவன்னா அந்த குற்றமே இவ 2 பேரும் இல்லை, நமக்காக பிரியறது இல்லை. அதத்தான் நித்தியான பாணி நிரவத்தியாம். நிரவத்தியான்னா அந்த பகவானை விட்டு பிரியாது என்பதுக்கு காரணம் என்னன்னா, நமக்காக பெருமாளை விட்டு பிரியல. ஏன்னா இப்ப லோகத்துல பிரியாதுன்னா அவளை பிரிஞ்சுட்டான்னா, ஓ எனக்கு என்னுடைய வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு பர்த்தா நினைப்பார். பாரியா பிரிஞ்சுட்டா பாரியா என்னுடைய வாக்கியம் படிக்கணும்னு நினைப்பாரு. 2 பேரும் பிரியாததுக்கான அவளுக்காக இல்ல, நமக்காக. நாம கிட்டக்க போகணுமோ, அவன் திருடி பத்திரமோனோ, பிரிஞ்சா எப்படி சுவாமி பண்ணுவா? அல்ல, அவன் பிரியாம இருக்கா. அதுதான் நிரவத்தியாம். தேவதேவ திவ்ய மகிஷிம். அவன் தேவதேவன் பகவான், இவ திவ்ய மகிஷி. அவன் தேவதேவன் சார்வபௌமுடைய மகிழ்ச்சி தன் பிரதேச சேற்றை அனைத்து மடியிலே ஏறப்புக்கால் அனைத்து உச்சிமுகக்கம் இத்தனையிலே ஆசிரமா தெரிவிக்கிறார். சார்வபௌமுடைய மகிழ்ச்சி தன் பிரஜை சேற்றை அலைந்து மடியிலே ஏறப்புக்கால் அனைத்து
உச்சி முகக்கும் இத்தனை இரே. சார்வபௌரம்னா பெரிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியோட தர்மபத்தினி மகிஷி, அந்த ராணி இருக்கா இல்லையா, அவன் அந்த புறத்துல பெரிய சபையில ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கச்சே அவருடைய திருக்குமாரன் யுவா குமாரன், அந்த திருக்குமாரனுடைய யுவராஜா, அந்த திருக்குமாரன் என்னவன்னா அப்படி விளையாடிட்டு இருக்கான். சேத்துல வீழ்ந்துட்டான். சேத்துல வீழ்ந்துட்டு சேரும் சகதியா விளையாடிட்டே இருக்கச்சுது. அந்த விளையாட்டோடு சேரும் சகதியா வந்து நேரா இந்த பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இந்த ராணி, சக்கரவர்த்தியுடைய ராணி, பட்ட மகிழ்ச்சி தானே அந்த ராணி இருக்கா இல்லையா, அந்த ராணியா இந்த குழந்தைக்கு தாயார். அந்த தாயாட்ட வருவான். தாயாட்ட வந்து அந்த ராஜ மகிழ்ச்சி என்ன பண்ணா, ஒரு சேரோடு இருந்துட்டு இருக்கான். நானும் பட்ட மகிழ்ச்சி, நான் ராணி, என்னமா பண்றது, ஆனால் செய்து கூட கிட்டக்க வராத போ அப்படின்னா அவனை ஏறி மடியில உட்கார வச்சுட்டு அந்த உடம்பு அப்படியே ஆணிகரம் பண்ணிக்கிறாள். சேரும் சகதியா இருந்தா கூட அந்த அழுக்குதான் உத்தேசம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளோ. அதே சமயத்தில் ராஜ மகிழ்ச்சி நல்லா ஆலிங்கம் பண்ணி இருக்கிறா இல்லையா, என்ன இத்தனை அலங்காரம் வீணா போயிட்ட சுவாமி, போட்டுமே. ஏன்னா ராஜ மகிழ்ச்சிக்கு எது உத்தேசம், இந்த குழந்தை உத்தேசம் இல்லையா, அந்த உத்தேசம் பார்த்து அந்த சேத்துல இருந்தாலும் உச்சி மோந்து பாக்குறா இல்லையா. அதே போல ராமானுஜருக்கு சேத்தை அடிச்சுட்டு இருக்கார். ராமானுஜர் இல்ல, இந்த அடியன் சொல்றதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கின்றதுக்காக நீ சொல்லியிருக்கேன் தவிர இதெல்லாம் நமக்குதான். ராமானுஜர் ஏதோ ஷேர் இருக்கு, அவருக்கு ஏதோ கர்மா இருக்கு, தயவு செய்து இந்த மாதிரி நடக்காதீங்க. ஆனா அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படி, நமக்குதான். அமரியாதகா சுத்திரகா அசுவா பிரசவ 10 குற்றங்களை ஆழ்வந்தா தெரிவித்தார். அவருக்கு இருக்காது. நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் திருவெங்கியாவை தெரிவிக்கிறார். அவருக்கு இருக்கா? அது மட்டும் இல்ல, இன்ன ஈசனை நிறைவொன்றுவில்லை நம்மாழ்வா தெரிவிக்கிறார். அவருக்கு இருக்கா? ஒண்ணு நமக்குதான். அதனால என்ன, இப்ப இந்த ராமானுஜ சேத்தை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். தாயார் என்ன பண்ணா, மடியில உட்கார்ந்து பாக்குறாரோ, சேருது சுவாமி இந்த சம்சாரமாகிற சேரு, இந்த சேரு, இந்த சேரு அழிந்து நேரா உன் மணிக்கு வந்து உட்கார்ந்தா உச்சி மோந்து பார்க்க மாட்டேங்கிற நம்பிக்கையோடு அவருடைய திருவடியை நோக்கி நின்று கொண்டிருக்கிற ராமானுஜர் அப்படியே நிற்கட்டும். பிராட்டி திருவடியை பார்த்துட்டே சேவை சாய்ச்சுட்டே இருக்கார். அந்த சேவையோடு இருக்கணும். சாயங்காலம் பிராட்டி திருவடியை எப்படி பார்க்கிறார், மேற்கொண்டு அவர் எப்படி அனுகிரகம் பண்றார், மேற்கொண்டு பெருமாள்கிட்ட எப்படி சரணாகதி பண்றாரு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார் ஜிய திருவேசனம் ஆச்சாரியம் திருவேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் தான் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை.